Good morning, all. So, strategic management assignment discussions அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு தந்திருக்காங்க. அசைன்மெண்ட் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்க, அசைன்மெண்ட் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட் மேப்பிங். அதாவது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவல் 3 லெவல் இருக்குது. முதலாவது ஸ்ட்ராட்டஜிக் லெவல் வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக் லெவல், அடுத்தது ஃபங்க்ஷன், அடுத்தது கோஆப்ரேட் ஸ்ட்ராட்டஜிக் லெவல். இந்த 3 ஸ்ட்ராட்டஜிக் லெவலும் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மெயினான பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அசைன்மெண்ட்டில் என்னது, நீங்கள் வந்து இருக்கிற ப்ராவின்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் இருக்கிற அந்த பெர்டிகுலர் ரீஜனாக இருக்கலாம். அந்த ரீஜனை மைண்டில் வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு நிறுவனத்தை எடுத்து என்ன மாதிரியான கோஆப்ரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வர முடியும், என்ன மாதிரியான பிஸ்னஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வர முடியும், என்ன மாதிரியான ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வர முடியும்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, மைண்ட் மேப்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ரிக்வயர்ட் டு create a mind map that visually represent the different strategic alternative discussion on your previous day school session. அதாவது ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே ஸ்கூல்ல வந்து இந்த டிஃப்ரெண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்கை வந்து கதைச்சிருக்காங்களாம். ஓகேயா? ஸோ அப்போ அப்படி கதைச்சிருக்கக்குள்ள இந்த மைண்ட் மேப் ஷுட் பி ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் ஸ்ட்ராட்டஜிக் லெவல். தேர் ஆர் 3 கீ லெவல். அப்போ 3 லெவல் இருக்கு. ஒன்று வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா மூன்று லெவல் இருக்கு. அதாவது 3 லெவல் கோஆபரேட் லெவல், பிஸ்னஸ் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல்னு சொல்லி 3 லெவல் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த 3 லெவலையும் வச்சுக்கொண்டு யுவர் மைண்ட் மேப் ஷுட் பி என்ரிச் எக்ஸாம்பிள் செலக்டட் ஃப்ரம் யுவர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ப்ராவின்ஸா. நீங்கள் வந்து உங்களோட இருக்கிற மாகாணம், நீங்கள் வசிக்கிற மாகாணமும் மாவட்டத்தை வந்து பேஸ் பண்ணி, பிரதேசத்தை பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். இந்த 3 லெவலில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளோட செய்யணும். சரியா? அப்போ பாருங்க, உங்களுக்கு சில இன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பி கிரியேட்டிவ் அப்படின்னா, கிரியேட்டிவ்னா என்னது, புத்துருவாக்கமா இருக்கணும். அது கலர்ஸ்ல நீங்க காட்டலாம், சாம்பிள் அதாவது குறியீடுகள் லட்சணைகள்ல காட்டலாம். ஆப்ஜெக்ட் த பிரான்ச்சஸ் டு மேக் யுவர் மைண்ட் மேப் இன்ஜின் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது வந்து இப்போ இந்த மைண்ட் மேப்னு சொன்னோன்னே, நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, நாங்கள் இந்த வேலை தான் போகணும், இந்தந்த கலர் யூஸ் பண்ணலாம், இந்தந்த யூனிக்காக செய்யணும், இந்தந்த பாயிண்ட் மட்டும்தான் நாங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் மைண்ட் மேப். எங்களோட மைண்ட்ல வந்து ஒரு என்ன சொல் ஒரு 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 கேப்சர் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் ஒன்று இருக்குன்னா, அந்த பிளான் உங்களோட மைண்ட்ல ஓடும். ஓகே, நான் இப்படித்தான் இதை செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் கன்சிடர் பண்ணோம். அதே தான் இதுக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ மைண்ட் மேப்னு சொல்லி சொன்னோன்னே பெரிய ஒரு என்ன கிரிட்டிக்கலான வேர்ட்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். சரியா? அடுத்தது ஆர்கனைஸ் யுவர் ஐடியா அண்ட் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். லாஜிக்கல்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னோம், இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொன்னா அந்த விஷயம் லாஜிக்கா இருக்கணும். அதாவது இதை அதை என்ன சொல்றது, தியரிட்டிக்கல் ஒரு சில விஷயங்கள் பாருங்க தியரிட்டிக்கலா இருக்கும், ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. அதாவது வந்து என்ன சொல்ல முடியாது, நீங்க அதை வந்து செய்ய முடியாது. ஸோ இப்போ லாஜிக்கலான, இப்போ நாங்கள் ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது லாஜிக்கலா செய்யக்கூடியதா இருக்கணும். இப்போ நீங்க செலக்ட் பண்ண போடுறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோ ப்ராவின்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனா தான் இருக்க கூடும். அடுத்தது கிளியர்லி ஷோவிங் ஹவு டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜி கனெக்ட் டு ஈச் அதர். அப்போ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிக்ஸும் வந்து எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அவசியம். அப்ப பாருங்க, ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு நாங்க எப்படி சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, அது வந்து மெயினாவே வந்து ஒரு இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். ஃபங்க்ஷனல் லெவல்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொள்வோம். அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க சப் டிபார்ட்மெண்ட், அதாவது நாங்க எஸ்பியூன்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள பெர்டிகுலரா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்ஸ் கொண்டு வர முடியுமோ அதுதான் ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்ஸா இருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்க உங்களோட ப்ரொவின்ஸ், உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, ஃபார் அ குட்ஸ் எக்ஸாம்பிள் தான் வந்து நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவின்ஸ்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலா எடுக்கலாம். பேங்க் ஏன் நான் இந்த விஷயத்துக்கு எடுக்க இயலாதுன்னு சொன்னா, பேங்க் வந்து இப்ப இப்படித்தானே, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, என்ன சொல்றது, பேங்க் வந்து பிரான்ச்சஸ் தான் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ப்ராவின்ஸ்ல இருக்கும். இப்போ நார்மலா வந்து இப்போ நீங்க கொழும்பு அந்த மாதிரி வெஸ்டர்ன்ல இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு பேங்க் வந்து எடுக்கலாம் ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்கு. பட் நீங்க வந்து இப்போ ப்ரொவின்ஸ் வந்து நீங்க இந்த பெர்டிகுலர் ப்ரொவின்ஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க சொல்லணும், ஸோ நான் வந்து இந்த ப்ரொவின்ஸ்ல இருக்கிறேன், ஸோ இந்த ப்ரொவின்ஸ்ல வந்து நான் இந்த ஆர்கனைசேஷனை, இந்த பெர்டிகுலர் ஆர்கனைசேஷனை தான் செலக்ட் பண்றேன்னு சொல்லணும். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எடுக்கலாம் ஃபங்க்ஷனல் லெவலுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபுட் சிட்டியா இருக்கலாம், ஒரு
ஃபுட் சிட்டி, அடுத்தது வந்து ஒரு ரிட்டைலர் ஷாப், ஒரு என்ன சொல்ல ஒரு டீ ஃபேக்டரியா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு கார்மெண்ட்டா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஃபங்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வாரீங்க. இப்ப இங்க வந்து 3 லெவல் இருக்கு. ஸோ 3 லெவலுக்குமே நீங்க 3 விதமான ஒரு கம்பெனிய கொண்டு வரலாம் ஒரு எக்ஸாம்பிள்க்காக. ஸோ அது நோ ப்ராப்ளம். மத்தது இங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தளவுல எந்த ஒரு நோக்கத்துக்காகவோ, எந்த ஒரு விஷயத்துக்காகவோ வந்து நோட்ஸ் எழுதிறாதீங்க. தயவு செய்து நாங்க எவ்வளவுத்துக்கு எக்ஸாம்பிளோட நாங்க குடுக்குறோமோ, அவ்வளவுத்துக்கும் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இங்க வந்து ஸ்ரீலங்கன் கன்டென்ட்ஸ் எக்ஸாம்பிள் தான் குடுக்க வரும். ஓகே. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். நான் ஆல்ரெடி ஸ்லைட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அசைன்மென்ட் சாம்பிள் ஆன்ஸரோட. நாங்க முதலாவதே படிச்சு ஸ்ட்ராட்டஜி ஹைரார்கின்னு சொல்லி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி ஹைரார்கிய பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபங்ஷனல் லெவல். ஃபங்ஷனல் லெவல்ல இருக்கவங்க யாரு? இந்த லோ லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயி. அதாவது நாங்க படிச்சிருக்கோம் மேனேஜ்மென்ட் லெவல் 3 இருக்கு. ஒன்னு டாப் லெவல், ஒன்னு மிடில் லெவல், அடுத்தது லோ லெவல்னு சொல்லி. இப்ப இந்த ஃபங்ஷனல் ஸ்ட்ராட்டஜி யார் செய்வா? அந்த லோ லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் தான் செய்வாங்க. பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் யார் செய்யறது? அந்த மிடில் லெவல்ல இருக்கிற மேனேஜர்ஸ் கூட செய்யலாம். கோஆபரேட் லெவல்ல தான் இந்த சிஇஓ, சிடிஓ அந்த மாதிரி என்டையர் மேனேஜர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்ஸ் வந்து செய்வாங்க. ஓகே. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப இந்த கோஆப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி. கோஆப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜினா என்னது பாருங்க. தி செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆல்டர்னேட்டிவ் தட் அன் ஆர்கனைசேஷன் சூஸ். அதாவது வந்து என்டையர் ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி கொண்டு வர ஸ்ட்ராட்டஜி. அது வந்து உதாரணத்துக்கு சர்வைவல். அதாவது வந்து என்ன சொல்றது? ஒரு சந்தையில வந்து எப்படி நாங்க நிலைச்சிருக்க போறோம்? சந்தையில எப்படி நாங்க மற்ற நிறுவனங்களை விட காம்படிட்டிவா இருக்க போறோம்? ஸோ அது ஒரு இண்டஸ்ட்ரிய பத்தியதா இருக்கும். சரியா? இப்போ உதாரணம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி, பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்லி அந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இருக்கும். பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா how the organization conduct business in the particular industry. அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரி எடுக்கிறோம். அப்ப பேங்கிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்குள்ள அந்த பெர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க வந்து உங்களோட வணிகத்தை வந்து எப்படி கொண்டு நடத்த போறீங்க? இப்ப நீங்க பெர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கீங்க. 1 மினிட். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப நாங்க பார்த்தோம் ஃபங்ஷனல். அப்ப அது ஃபங்ஷனல் லெவல்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம். ஸோ அதுக்குள்ள வந்து நாங்க என்னென்ன வகையான ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ட கொண்டு போகலாம்னு சொல்லி பார்க்கிறது தான் ஃபங்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த 3 ஸ்ட்ராட்டஜிக்கும் வந்து நாங்க ரோட் மேப் பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம். அப்ப நான் உங்களுக்கு இது ஜஸ்ட் வந்து ஐடியாவ தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? அப்ப நாங்க முதலாவது வந்து பிசினஸ் லெவல் போவோமே. பிசினஸ் லெவல்னு சொல்லி போகும் பொழுது வந்து எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இருக்கு என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த கொஸ்ட்டையும் அதாவது கொஸ்ட்டையும் போர்காஸ்டிங்கையும் வந்து பேஸ் பண்ணி செய்யற ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தட் ஒன்று இருக்கு. கொஸ்ட்டையும் போர்காஸ்டிங்கையும் பேஸ் பண்ணி செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் லெவல். ஸோ இதை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த டேஸ்க்குள்ள படிப்பிச்சு அந்த ஸ்லைடை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். இப்ப பாருங்க உதாரணத்துக்கு பிசினஸ் எடுத்துக்கொண்டோம்னாலே ஓகே. இது வந்து 2வது ஸ்லைடுன்னு சொல்லி 2வது பிடிஎஃப் அட்டாச்மென்ட்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பாருங்க இது தான். இந்த போர்ட்டஸ் ஜெனரிக் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்ற மெத்தட். சரியா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா
காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. ஒரு வணிகம் எவ்வாறு தன் கிரயத்தை வந்து சரியான முறையில கொண்டு அந்த தந்திரோபாயங்களை கடைபிடிக்குது. டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து ஒரு வணிகம் தன்னுடைய மற்ற நிறுவனங்கள்ல இருந்து எவ்வாறு வேறுபடுத்தி காணலாம். அது பொருட்கள் சேவையில இருந்து எப்படி வேறுபடுத்தி காட்டுது, தன் செயல்பாடுகள்ல இருந்து எப்படி வேறுபடுத்தி காட்டுது. போக்கஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது போக்கஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா நாங்க ஒரு தந்திரோபாயம் தயாரிக்கிறது வந்து ஒரு குறுகிய காலத்துக்காகவோ அப்படி இல்லாட்டி அந்த தற்கால சூழ்நிலையை வந்து எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை. அதாவது நாங்க எதிர்காலத்தை நோக்கியதா இருக்கும். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கொண்டு வரீங்கன்னா ஜஸ்ட் அது மேக்சிமம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா கம்படிட்டிவ் அட்வான்டேஜா கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் மெயினான 3 திங். சரியா? அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று கிரியேட் பண்ணக்குள்ள கம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்கு. நாங்க ஒரு லோ காஸ்ட்ல வந்து இருக்கும் பொழுது லோ காஸ்ட் போர்டர் டார்கெட் நேரோ டார்கெட்னு சொல்லியிருக்கு. ப்ரோடர் அண்ட் ப்ரோடர்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னது, அதாவது வந்து பரந்தப்பட்டதா இருக்கும். ஒரு பெர்டிகுலர் ஏரியாவுக்கு இல்லாம ஓப்பன் அப்பா இருக்கும். சரியா? சோ அப்ப அந்த ஓப்பன் அப்பா இருக்கக்குள்ள வந்து காஸ்ட் லீடர்ஷிப் வந்து இருக்கும் பொழுது அப்ப பாருங்க கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி இருக்கும்னு சொன்னா லோவர் காஸ்ட்ல இருக்கணும். அதாவது உங்களோட பொருள் வந்து நீங்க உற்பத்தி செய்யற பொருள் வந்து ஏனைய போட்டி நிறுவனங்களை பார்க்க விட லோவர் காஸ்டா இருக்கணும். அப்ப அந்த லோவர் காஸ்டா இருக்கும் பொழுது டார்கெட், அதாவது வந்து நீங்க ஒரு பெர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் இல்ல, எல்லாம் என்டையர் இருக்கிற அந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து தான் உங்களோட வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்றீங்க. ஸோ அதுதான் ப்ரோடர் டார்கெட்னு சொல்றது. ப்ரோட் டார்கெட், லோ காஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காஸ்ட் ஃபோகஸ்டிங். காஸ்ட் ஃபோகஸ் அது வந்து லோவர் காஸ்டா இருக்கும். அடுத்து வந்து நெரோ டார்கெட். நெரோ டார்கெட்னு சொன்னா நீங்க ஒரு பெர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னா உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை கொடுக்குறீங்க. ஆனா அங்க வந்து காஸ்ட் ஃபோகஸ்டா இருக்கும். அதாவது வந்து காஸ்ட் ஃபோகஸ்னு சொன்னா ஓகே கிரயம் எப்படி வருது, கிரயங்களை வந்து எப்படி குறைக்கணும். இங்க காஸ்ட் லீடர்ஷிப்னு சொன்னா மற்ற நிறுவனங்களை விட உங்ககிட்ட தான் அந்த அந்த பொருளுக்கான விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம் நீங்க வந்து காஸ்ட்ல வந்து லீடரா இருக்கீங்க. அதாவது வந்து உங்களோட நிறுவனத்துல உற்பத்தி செய்யற பொருளோட விலையை விட பொருளோட கிரயத்தை விட மற்ற நிறுவனங்கள் உற்பத்தி செய்யற பொருளோட விலை வந்து அதிகம். காரணம் கிரயம் கூட. இந்த காஸ்ட் லீடர்ஷிப்க்கு நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. மனோபொலி மார்க்கெட் நாங்க படிச்சிருப்போம் எக்கனாமிக்ல. அந்த மனோபொலி மார்க்கெட் தான் இங்க காஸ்ட் லீடர்ஷிப்ல இருக்கும். ஸோ அப்ப மனோபொலி மார்க்கெட் வந்து என்ன இருக்கும்? சம்டைம்ஸ் மனோபொலியாவும் இருக்கலாம், ஒலிகோபொலி மார்க்கெட்டா கூட இருக்கலாம். காஸ்ட் ஃபோகாஸ்ட்னு சொல்லும் பொழுது வந்து நாங்க இந்த கிரயத்தை வந்து மதிப்பாய்வு செய்யறோம். ஓகே எங்களுக்கு வந்து இந்த பெர்டிகுலர் பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு பெர்டிகுலர் பொருளை வந்து என்ன சொல்றது அந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் போக போகுது, எவ்வளவு கிரயம் போகுது. ஸோ அதை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அப்படி பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா கிரயம்னு சொன்னா ஓகே நாங்க இந்த ஸ்டாண்டுக்கு இந்த பொருளை உற்பத்தி செஞ்சு இவ்வளவுக்கு தான் விற்பனை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் நிறுவனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. காஸ்ட் ஃபோகாஸ்டிங் தான் ஓகே இது வந்து நாங்க இவ்வளவு காஸ்ட்டுக்கு தான் செய்யறோம், இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் எங்கட பிரைஸ் இருக்கும்னு சொல்றது. அடுத்தது வந்து டிஃபரன்சியேஷன். இந்த டிஃபரன்சியேஷன் சொல்லும் பொழுதும் அது போர்டர் டார்கெட்டா தான் இருக்கும். அதாவது வந்து டிஃபரன்சியேஷன். இப்ப டிஃபரன்சியேஷன் சொன்னாலே தெரியும் தானே, அதாவது என்ன சொல்றது வேறுபடுத்தி காட்டுறது. பொருள் சேவையை வந்து போட்டி நிறுவனங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுறது. இப்ப நீங்க ஒரு சொல்லுவோமே, இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போறீங்க. அந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு போனோம்னு சொன்னா உங்கள்ட்ட பெர்டிகுலர் அந்த பீப்பிளுக்கு மட்டுமா இருக்கும் இல்ல. ஸோ என்டையர் எல்லாரையும் வந்து பேஸ் பண்ணி டிஃபரன்சியேஷனா இருக்கும். அது மேல் ஃபீமேலா இருக்கலாம், சின்னவங்க பெரியவங்களா இருக்கலாம், ஸோ இந்த பெர்டிகுலர் ஏரியாவுக்குள்ள உள்ளவங்களா இருக்கலாம் அப்படின்னு இல்லாம ஓவராலா எல்லாரையுமே பேஸ் பண்ணும். ஸோ அதுதான் டிஃபரன்சியேஷன். ஃபோகஸ் டிஃபரன்சியேஷன் சொல்லும் பொழுது வந்து இப்ப நாங்க ஒரு ஃபோகாஸ்டிங்னு சொன்னா ஒன்னையே மிக அவதானத்தோட செயற்படுறது தான் ஃபோகாஸ்டிங்னு சொல்றது. அப்ப நாங்க வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யறோம். இப்போ உதாரணம் பாருங்க உடல். இப்போ உடல்ல உற்பத்தி செய்யற பொருட்கள் வந்து வேறுபடுத்தப்பட்ட பொருட்கள் இருக்கு. ஆனா அதை யாருக்கு ஃபோகஸ் பண்றாங்க? அந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்ல உள்ளவங்க, அந்த இன்கம் லெவல்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அது அந்த இன்கம் லெவல் ஏர்ன் பண்றாங்க. அந்த பெர்டிகுலர் பீப்பிளுக்கு மட்டும் அந்த செக்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யறான்னு சொன்னா அவங்கள ஃபோகஸ் பண்ணி மட்டும்தான் உங்களோட பொருள் வேறுபடுத்தல் இருக்கு. ஓகே ஒரு ஆப்பிள் போன் யூஸ் பண்றத பாருங்க, ஆப்பிள் வாட்ச் வாங்க ஆசை, ஆப்பிள் லேப்டாப் வாங்க ஆசை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபோகஸ் டிஃபரன்சியேஷன் சொல்றது. ஸோ இதுதான் வந்து நாங்க படிச்ச இந்த பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்ஸா இருக்கும். பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்ஸா இருக்கும். இப்ப பாருங்க, லோ காஸ்ட் லீடர்ஷிப். Organization attempt to outperform the competitor by doing everything can produce the goods or service cost lower than the competitor. போட்டியாளரை விட
குறைந்த அளவுக்கு ரேட்ல வந்து பொருளை வந்து உற்பத்தி செய்யறாங்க. சரியா? சோ இங்க வந்து எம்பசிஸ் வந்து ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி, அதாவது வந்து என்ன செய்யறது, வினைத்திறனா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. செயல்முறைகள் வினைத்திறனா. திஸ் இஸ் மே பி அச்சீவ்ட் த்ரூ த ப்ராசஸ் இனோவேஷன். சோ இப்படி காஸ்ட் குறைவான முறையில கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, குறைவான இதுல கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு இனோவேஷன், அதாவது வந்து புதியனவை புதியனவை புனைதல்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இனோவேஷன் டைப்பா இருக்கும். புத்துருவாக்கமா இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ரிசல்ட்ஸ் இன் அபோவ் எவரேஜ் ரிட்டர்ன். அப்ப ரிசல்ட்ஸ் அண்ட் அபோவ் எவரேஜ் ரிட்டர்ன்னா, இப்ப நாங்க ஒரு லோ காஸ்ட்ல வந்து செய்யும் பொழுது வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், நாங்க மைண்ட் செட் ஒண்ணு வச்சுக்கணும். இது என்ன காஸ்ட் குறைவா இருக்கு, அப்ப பிரைஸ் குறைவா இருக்கும். பிரைஸ் குறைவா இருந்தா ஒருவேளை இந்த ப்ராடக்ட் சரியில்லாம இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட்ஸ் கூட போகலாம். சரியா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, பட்ஜெட் ஏர்லைன். அந்த ஏர்லைன் இப்ப எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது, போக முடியாம இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல வந்து இந்த பட்ஜெட் ஏர்லைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு சீப் அமௌண்ட்க்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? அதுதான் லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. அப்ப நீங்க ஒரு வணிகத்தை எடுத்துக்கொண்டாலும் வணிகத்துல வந்து லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர முடியும். ஓகே, வீணாகிற பொருட்கள் கழிவுகள்லாம் வச்சு ஏதாவது உற்பத்தி செஞ்சு அந்த உற்பத்தியை வந்து என்ன செய்யறது, குறைந்த விலையில வந்து விற்பனை செய்யக்கூடியதா கூட இருக்கலாம். சோ அதெல்லாம் லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வர ஒரு உதாரணங்களா இருக்கலாம். சரியா? அடுத்தது டிஃபரன்ஷியேஷன். ஆர்கனைசேஷன் attempt to create a product that prospective customer unique in the some important way. அப்ப நாங்க ஒரு என்ன சொல்றது, வாடிக்கையாளர்களோட அந்த முக்கியத்துவத்தை அறிஞ்சு கொண்டு நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக் வே கொண்டு வரோம். சோ நாங்க ஒரு கஸ்டமர் இருக்காரு, சோ அவருக்கு வந்து ஓகே டிஃபரன்ஷியேஷனா இந்த நீ உங்களுக்கு இது செலக்ட் பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி டிஃபரன்ஷியேஷன். இதுல வந்து ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் மே பி த அச்சீவ் த்ரூ த சுப்பீரியர் குவாலிட்டி. அப்ப அவருக்கு வந்து இப்ப 4-5 செலக்ட் பண்ணக்குள்ள அவர் வந்து அதுல பெஸ்ட் எடுத்துக்கொள்வாரு. சுப்பீரியர் குவாலிட்டி, சுப்பீரியர் கஸ்டமர் ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகே, இப்ப கஸ்டமர் கேக்குறாரு, எனக்கு இந்த கலர்ல இல்லையா அந்த ட்ரெஸ், இந்த சைஸ்ல இல்லையா, சோ இந்த காஸ்டியூம்ஸ்ல இல்லையா, இந்த என்ன சொல்றது, இந்த மெட்டீரியல்ல இல்லையான்னு சொல்லி. அப்ப சுப்பீரியர் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண ஓகே. இப்ப நாங்க போயிட்டு ஒரு பெர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட்ட கேட்கக்குள்ள எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோமோ அதை மட்டும் எடுத்து தரோம். கம்பெனிஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 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 ட்ரெஸ் ஷாப் வச்சுக்கணும் இருக்கு. ஆனா இதே அவங்க கேட்கக்குள்ள நாங்க ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கொண்டு போவோம். அவங்க எங்கட மைண்ட் செட்டை டோட்டலா சேஞ்ச் பண்ணி, இல்ல உங்களுக்கு பாருங்க இது சூட் ஆகும், இந்த கலர் இருக்கு, சோ நீங்க எடுக்க போனது ஒரு விஷயமா இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஸோ வாட் எவர். சோ அங்க நீங்க திரும்ப வாங்கிட்டு வரக்குள்ள ஒரு வேறு டிஃபரன்சியேஷன் இருக்கும். அதுதான் இந்த டிஃபரன்சியேஷன்ல கொண்டு வர ஸ்ட்ராட்டஜிக்ஸா இருக்கும். அடுத்து சுப்பீரியர் இனோவேஷன். இனோவேஷன் சொல்லி சொன்னா அந்த புத்தாக்கம். சோ ஓகே, இதுல கண்டுபிடிக்கிறது. சோ பாருங்க, இப்ப ஆரம்பத்துல வந்து ஸ்கூல் பேக் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்கூல் பேக் வந்து சரி எல்லாருக்கும் பாரம் சுமக்க பாரம். அப்ப என்ன கொண்டு வந்தாங்க இனோவேஷன், ஓகே தள்ளி கொண்டு போற பேக் கொண்டு வந்தாங்க. இப்ப நான் சாரி அப்ப அந்த ஒரு இனோவேஷன் டைப் ஒண்ணு உருவாகும்னு சொல்லி சொல்றாங்க. ரிசல்ட்ஸ் இன் அபவ் எவரேஜ் ரிட்டர்ன் த்ரூ த பிரீமியம் பிரைசிங். அப்ப இந்த டிஃபரன்சியேஷன் கொண்டு வரும் பொழுது, இப்ப எங்களுக்கு வந்து இப்ப நாங்க ஒரு 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 என்ன சொல்றது, இப்ப நாங்க ஒரு சேவிங் அக்கவுண்ட் ஒரு 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 வணிக வங்கியில வந்து ஒரு சேவிங் அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்றோம்னா, இப்ப 4-5 சேவிங் அக்கவுண்ட் வந்து இருக்கக்குள்ள எங்களுக்கு சொல்ல இயலாது, நீங்க இந்த சேவிங் அக்கவுண்ட்க்கு வந்து 10,00,000 போட்டு தான் ஓப்பன் பண்ணணும், இந்த சேவிங் அக்கவுண்ட்க்கு வந்து 2,000 போட்டு தான் சொல்லி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்ப எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மொடரேட் லெவல்ல பிரைஸ் லெவலா இருக்கணும். சோ உங்களுக்கு அதுக்குன்னு சொல்லி டிஃபரன்சியேஷன் காட்டுறேன்னு சொல்லி இந்த பிரைஸ் இவ்வளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்ட முடியாது. அப்படின்னா அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே இது பிரைஸ் கூட, ஆனா நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனா பட் நீங்க இது வந்து ஒரு ஜஸ்ட் இதை விட கொஞ்சம் தான் கூட, ஒரு 100-200 தான் கூட. ஆனா பட் இதுல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஒரு மொபைல் போன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு லேப்டாப்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. சோ அதுதான் வந்து இங்க டிஃபரன்சியேஷன் லெவலுக்கு கொண்டு வர விஷயம். சரியா? அப்ப பாருங்க, நாங்க குவாலிட்டி, இப்ப நாங்க இந்த குவாலிட்டின்னு சொல்ற விஷயம் இதெல்லாம் வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா போடலாம். பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வினைத்திறனா இருக்கணும். இப்போ ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்க, ஒரு லேப்டாப் எடுக்கிறீங்க, அதுல என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஒரு கேமராவை எடுத்து அதுல என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியும், ஃபீச்சர்ஸ் என்னென்ன நன்மைகள் இருக்கு. ஓகே, இதுல நாங்க ஒரு போன் எடுக்கிறோம், இது போன் சொல்றோம், வயர்லெஸ் இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, பிரிண்ட் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ரிலையபிலிட்டினா பொருத்தப்பாடு உடையதா இருக்கணும். ஓகே, நான் இந்த கரண்ட் செக்மெண்ட்டுக்கு என்ன பிடிக்கும், இந்த கரண்ட் ட்ரெண்டிங்ல கன்ஃபர்மேஷன் என்னது, நாங்க அது உறுதி, ஓகே இதுதான் ஓகே, அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் இருக்கணும். ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கணும், ஒரு கன்ஃபர்மேஷன். டியூரபிலிட்டி, அதாவது காலத்தன்மை, நீடிப்பு தன்மைன்னு சொல்லி சொல்றது. ஓகே, நாங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம், சோ அந்த ப்ராடக்ட் நாங்க எவ்வளவு பீரியட்க்கு வந்து பாவிக்க கூடியதா இருக்கணும். சேவிசபிலிட்டின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றது,
அந்த பாவனையில என்ன சொல்றது? சேவிஸ் குடுக்குறதுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து சேவை இப்ப நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க. அவங்க சொல்லுவாங்க 1 இயர் வாரண்டி தாரோம். 1 மந்த்க்குள்ள ஏதாவது நடந்தா நாங்க வீட்டுக்கே வந்து செஞ்சு தாரோம். அந்த மாரியானது. அடுத்தது வந்து எஸ்தெடிக். எஸ்தெடிக்ன்னு சொல்லும் பொழுது வந்து கவர்ச்சிகரமானதா இருக்கணும். ஓகே எங்களுக்கு வந்து மைண்டுக்கு கொண்டு வரணும். ஓகே இது வாங்குவோம். இது வந்து நல்ல அட்ராக்டிவான விஷயங்களா இருக்கணும். அடுத்தது வந்து பிரிசீவ்ட் குவாலிட்டி. பிரிசீவ்ட் குவாலிட்டின்னு சொன்னா, ஓகே எங்கள பார்த்தோனே எங்களுக்கு தெரியும். இந்த பொருள் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு மைண்ட் செட்ல கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கணும். நாங்க கொஸ்ட்ன்னு சொல்லி கதைக்கும் பொழுதோ, அப்படி இல்லாட்டி கொஸ்ட்ன்னு சொல்லி கதைக்கும் பொழுதோ, அ அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? என்ன சொல்றது? காஸ்ட்ன்னு சொல்லி நாங்க கதைக்கும் பொழுதோ, அப்படி டிஃபரன்சியேஷன்னு சொல்லி கதைக்கும் பொழுது, இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க அங்கன கொண்டு வரணும். காஸ்ட் வந்து அதுக்குன்னு சொல்லி காஸ்ட்ட குறைக்கிறோம்னு சொல்லி, அதுல இருக்க ஃபீச்சர்ஸ குறைக்க இயலுமா? அ அடுத்தது வந்து அதுல இருக்க சேவிஸபிலிட்டியோ, டியூரபிலிட்டியோ குறைக்க இயலுமா? அடுத்தது குவாலிட்டிய இல்லாம ஆக்க முடியுமா? அதுல இருக்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணா உண்மையாலுமே வந்து ஒரு எஃபிஷியன்சியா ஒரு சரியான ஸ்ட்ராடஜிக்ஸா இருக்காது. அட் டைம் காஸ்ட்டையும் நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கொண்டு, எப்படி இந்த குவாலிட்டீஸ வந்து கொண்டு வாரீங்கன்னு சொல்றது தான் ஸ்ட்ராடஜிக்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து இங்க ஸ்ரீலங்கன் எக்ஸாம்பிள்ஸ் இல்ல. ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. ஃபோக்கஸ்ன்னு சொல்லி சொன்னா, எம்பசிஸ் ஆன் சேவிங் நீட்ஸ் ஆஃப் த லிமிட்டட் கஸ்டமர் குரூப் ஆஃப் செக்மென்ட். இதுதான் வந்து நாங்க சொல்றது. இப்ப நாங்க மார்க்கெட்ல படிச்சிருக்கோம். சந்தை துண்டமாக்கல்ன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சந்தையை துண்டமாக்கிக் கொண்டு, அந்த குறிப்பிட்ட சந்தையை வந்து என்ன செய்வோம்? நாங்க இலக்கு சந்தையாக்குவோம். டார்கெட் மார்க்கெட் ஆக்குவோம். அதுதான் வந்து ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்றது. நீங்க ஒரு பொருள் உற்பத்தி செய்றீங்க. அந்த பொருள் வந்து உங்களோட குறிப்பிட்ட வாடிக்கையாளரை மட்டும் அடிப்படையா வச்சு செய்றது தான். அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க அந்த ஸ்ட்ராடஜி கொண்டு வாரீங்க. ஓகே. இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல 2K கிட்ஸ் இருக்காங்க. அப்ப அந்த 2K கிட்ஸ்க்கு வந்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். 2K கிட்ஸ்க்கு நீங்க ஒரு ட்ரெஸ் தயாரிக்கணும்னா, அவங்களோட இன்ட்ரஸ்டிங் என்ன? அவங்களோட ஆட்டிட்யூட் என்ன இருக்கு? அவங்களோட பிஹேவியர் என்ன இருக்கு? அந்த மாரி. அடுத்தது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்னன்னா, அச்சீவ் பை தி பிகம் வித் ஸ்பெஷலைஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் ஓர் ஸ்பெஷலைஸ்ட் தி காஸ்ட் லீடர். இதுல வந்து போட்டி நன்மை என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து போட்டித்தன்மை, அதாவது வந்து ஸ்பெஷலைஸ்டா இருப்பீங்க. அதாவது வந்து இப்ப நாங்க குறிப்பிட்ட எங்கள் பெர்ட்டிகுலர் செக்மெண்ட்ட மட்டும் தெரிஞ்சு கொண்டா, அவங்கள மட்டும் எங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஈஸியா இருக்கும். அப்படி இல்ல, அங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது, இங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது. கடைசியில ஒழுங்கா யாரையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ள இயலாம போயிரும். அப்படி அந்த பெர்ட்டிகுலரா இருக்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் எப்படி இதுல காஸ்ட் என்ன மாரி, காஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். அதுதான் நாங்க ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வரக்குள்ள, எப்படி அந்த ஸ்பெஷலைசேஷனா நாங்க இந்த டிஃபரன்ஷியேஷன காட்ட முடியும். அண்ட் காஸ்ட்ல வந்து எப்படி லீடர்ஷிப்க்கு கொண்டு வர முடியும். ஓகே. சரியா? அடுத்தது லோ காஸ்ட் ஃபோர்காஸ்டிங். பாருங்க மினிகா சாரி மீன் ஏர் லங்கா மீன் ஏர் லங்கா. அதே மாரி ஆரம்பத்துல கொண்டு வந்திருந்தாங்க சுசுகி ஆல்டோ 14,20,000. அதெல்லாம் லோ காஸ்ட் அண்ட் ஃபோர்காஸ்டிங் சீனுக்குள்ள எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா ரயில்வே டிஃபரன்ஷியேஷன். 1 மினிட்.
ஓகே. ஸோ, இப்ப அதுதான் அங்கன மெயினான நாங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். சரியா? ஸோ, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஸ்ரீலங்கா ரயில்வே டிஃபரண்ட் கிளாஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, செகண்ட் கிளாஸ் இருக்கு, தேர்ட் கிளாஸ் இருக்கு. ஸோ, இதுகள் தான் வந்து ஃபோர்காஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கும். டிஃபரன்ஷியேஷன். எப்படி நாங்க வந்து அத வேறுபடுத்தி, நாங்க அந்த ஃபோர்காஸ்டிங் லெவலுக்கு வந்து கொண்டு போறோம்னு சொல்லி. ஓகேயா? ஓகே. அடுத்த விஷயம் இதுல மெயினா உங்களுக்கு சொல்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து நான் இந்த பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஸோ அப்ப பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஸோ இந்த நான் இவ்வளோ நேரம் கதைச்ச விஷயத்த தான் வந்து நான் இங்க போட்டிருக்கேன். காஸ்ட் லீடர்ஷிப்ல. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிய வந்து எடுத்து எக்ஸாம்பிள்க்காக வந்து எடுத்து போட்ட இது. ஓகே. ஸோ அப்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க. ஸோ அந்த வெஹிக்கிள் இப்ப நீங்க நீங்க எடுக்கிறதுனா எடுக்கலாம். இப்ப இதுல வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றது? ஒரு ரிட்டெயில் ஷாப் எடுத்துக்கொள்ளலாம். அ அடுத்தது இல்லாட்டி ஒரு ட்ரெஸ்ஸிங் இப்போ நீங்க உங்களோட ஏரியால இருக்கிற ஒரு நோ லிமிட்டோ, அப்படி இல்லாட்டி ஒரு ஹவுஸ் ஆஃப் ஃபேஷனா இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு பெர்ட்டிகுலர் ஷாப் எடுத்துக்கொண்டு நீங்க இந்த பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி வந்து செய்யலாம். அது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ நான் அது அந்த எக்ஸாம்பிள்க்கு சொல்றது அதுதான். மத்தது வந்து இப்ப நீங்க இத செய்யும் பொழுது இதே மாரி வேல செய்யணும்னு சொல்லி இல்ல. ஸோ இது வந்து இப்ப பாக்ஸ் டைப்ல போட்டிருக்கு. நீங்க வந்து என்ன சொல்லலாம்? அந்த ஒவ்வொரு டிசைன்ஸ் போட்டு, ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் போட்டு, அந்த மாரி கொஞ்சம் அட்ராக்டிவா அந்த போஸ்டர் டைப் செய்வோம். ஒரு லீஃப்லெட் அந்த மாரி. ஸோ அத பேஸ் பண்ணி அந்த மாரி பேஸ் பண்ணி நீங்க செய்ய முடியும். ஸோ இதுதான் பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜில மெயினானது வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. 1 மினிட். பாருங்க. The business strategy of the offering the product and lower cost to becoming the at least expensive producer or provide a good and service particular industry. அப்ப இங்க பாருங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப இங்க வந்து எங்களுக்கு பாருங்க பெனிஃபிட்ஸ் என்னது, ஆ ரிஸ்க் என்னதுன்னு சொல்லி தான் குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க இந்த எக்ஸாம்பிள் தான். McDonald utilize the strategy the fast food industry optimizing process the streamline the operation and delivering the ஸ்டாண்டர்டைஸ் ப்ராடக்ட் அண்ட் அடோரபிள் பிரைஸ். அப்ப பாருங்க அந்த மெக்டொனால்ட் வந்து இருந்துச்சு. மெக்டொனால்ட் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிங் கம்பெனி ஒண்ணு. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசிங் கம்பெனின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து எங்கட ஸ்ரீலங்காவுக்கு வந்து அது எப்படி கேப்சர் ஆகுது? என்ன காஸ்ட்ல வந்து அவங்க குடுக்குறாங்க? ஸோ எப்படி டெலிவரீஸ் இருக்கு. ஸோ எங்களுக்கு தேவையான வெரைட்டீஸ் இருக்கு. அந்த மாரியான விஷயங்கள வந்து கன்சிடரேஷன் பண்றாங்க. ஸோ அதுதான் காஸ்டிங்ல பத்தி சொல்றது. ஸோ உங்களோட ஏரியாலயும் வந்து ஒரு KFCயா இருக்கலாம், மெக்டொனால்டா இருக்கலாம், பீஸா ஹட்டா இருக்கலாம். அதுகள வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பாருங்க. டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி. டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொன்னோனே வந்து நீங்க இங்கன வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. Apple நிறுவனம். அதாவது வந்து அந்த Apple வணிகத்த பார்த்துக்கோன்னா, அவங்க ஒரு ஃபோக்கஸ் அதாவது வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அ ஒரு டிசைன்ஸ் இருக்கு. அவங்களுக்குன்னு லோகோஸ் இருக்கு. அந்த நைக் கம்பெனி அந்த மாரியான ஒரு பிராண்டட். அந்த பிராண்டட்ன்னு சொல்லி ஒரு சீம்லெஸ் ஒரு இன்டகிரேஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் இது, ஹார்ட்வேர் இப்ப பாருங்க Apple ஃபோன்லாம் வாங்கக்குள்ள இந்த சார்ஜர் அந்த Apple ஃபோனோட வர சார்ஜர் தான் நாங்க குவாலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பிறகு வர சார்ஜர் வந்து பெருசா குவாலிட்டி இல்லன்னு சொல்லி சொல்றது. ஸோ இதுகள் தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கும். அடுத்தது வந்து ஃபோக்கஸ், காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணங்கள் பாருங்க. சவுத் வெஸ்ட் ஏர்லைன். அப்ப அந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன் சொல்லி சொல்லும் பொழுது வந்து, அவங்க ஒரு குறிப்பிட்ட அந்த எந்த கஸ்டமர டார்கெட் பண்றாங்க. ஸோ அவங்க அந்த கஸ்டமர்ட்ட வந்து என்ன மாரி அவங்களோட வந்து ஆட்டிட்யூட் என்ன, அவங்களோட வந்து பிஹேவியர், அவங்களோட இன்கம் லெவல், ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த காஸ்ட் லெவல வந்து அ கன்சிடர் பண்றாங்க. சரியா? ஸோ இதுகள் தான் வந்து ஓகேயா? ஸோ அதுதான் ஃபோக்கஸ் டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே. இந்த இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி சொல்றது வந்து கோர்ப்பரேட் லெவல்க்குள்ள வாரது. இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி சொல்றது வந்து கோர்ப்பரேட் லெவல்க்குள்ள வாரது. ஓகேயா? ஆ
ஸோ அது வந்து நீங்க என்ன பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதெல்லாமே கோர்ப்பரேட் லெவலுக்குள்ள வாருது. ஓகே. அப்ப நீங்க பிசினஸ் லெவல் ஸ்ட்ராடஜிஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு வணிகத்தை தெரிவு செஞ்சு கொண்டு என்னென்ன ஸ்ட்ராடஜிஸ் வந்து கொண்டு வர முடியும்? காஸ்ட் சைட்ல எப்படி கொண்டு வரீங்க? பொருள் வேறுபடுத்தல் எப்படி கொண்டு வரீங்க? சர்வீஸ் என்ன மாரி இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ இந்த மாரி எல்லா விஷயத்தையும் அங்க சொல்லிக்கொண்டு வாரீங்க. ஸோ சரியா? இது வந்து பெரிய பந்தியா எழுதணும்னு சொல்ல, ஒரு லைன் அப்பா எழுதி கொண்டு போங்க. அட்ராக்டிவான பிக்சர்ஸ் போட அதுக்குன்னு கூட அட்ராக்டிவான பிக்சரும் போட வேணாம். ஓகே. ஓகே. ஸோ அடுத்த விஷயம் நாங்க பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னா, அ அ கோர்ப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி. இந்த கோர்ப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி சொன்னா, அதுவும் நாங்க நீங்க டே ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. கோர்ப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஓகே ஸ்லைட்ல ஓகே.
ஓகே. மெயினா இந்த கோர்ப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொன்னோம்னா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் மெயினா இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வெர்டிகல் இன்டகிரேஷன், அடுத்தது வந்து ஹாரிசான்டல் இன்டகிரேஷன். அதாவது நிலையானது மற்றும் கிடையானதுன்னு சொல்லி சொல்றது. சரியா? அப்ப அந்த வெர்டிகல் இன்டகிரேஷன் சொல்லி சொல்லும் பொழுது அதுல வந்து ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் இருக்கு, அடுத்தது வந்து பேக்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லி இருக்கு. இதுதான் ஒரு கோஆபரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜில வந்து கண்காணிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஓகே. ஸோ அப்ப இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதலாவது வந்து ஃபார்வர்ட் இன்டகிரேஷன். ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லி சொன்னா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஒரு நிறுவனத்துல வந்து அதன் உரிமைத்துவத்தை வந்து அதிகரிச்சு கொள்றதுக்கு the gaining ownership or increasing the control over distributor or retailer. அதாவது ஒரு நிறுவனம் தன்னுடைய உரிமைத்துவத்தை அதிகரிச்சு கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி தங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பங்கீட்டாளர்கள், ரிட்டைலர்னா யாரு, வழங்குனர்கள், அவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொள்றதுக்காக வந்து கொண்டு வர ஸ்ட்ராட்டஜிஸா தான் வந்து ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா நிறுவனம் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லி சொன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஓன் டீலர் நெட்வொர்க், அதாவது வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனிப்பட்ட ஓன் டீலர் நெட்வொர்க் வந்து உருவாக்கி கொண்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த நிறுவனம் வந்து இன்னொரு நிறுவனத்தை சார்ந்து தங்கி இருக்க தேவையில்லை. அந்த ரிட்டைலரா இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம், அவங்கள சார்ந்து இருக்க தேவையில்லை. தனக்கு தானே நிறுவனம் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு ஓன் டீலர் நெட்வொர்க் வந்து உருவாக்கி கொள்றாங்க. சரியா? அடுத்தது இந்த டிஎஸ்ஏ ரான்பா, அதாவது ஷூஸ் அதுகெல்லாம் அந்த ஷூஸ் நிறுவனங்கள்லாம் ஸோ அவங்க என்ன செய்றாங்க ஓவரால் ரிட்டைலர் நெட்வொர்க், அதாவது ரிட்டைலர் கம்பெனி. அப்ப நாங்க என்ன சொல்றது, இப்போ ஃபுட் சிட்டி எடுத்துக்கோங்க, எல்லா இடமும் அவங்க ரிட்டைலர் ஷாப் இருக்கு. கீல்ஸ் எடுத்துக்கொண்டா பாருங்க, கீல்ஸ்ல இல்லாத எதுவுமே இல்ல. ஸோ அவங்க வந்து ஓவராலா கீல்ஸ்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து என்ன க்ரோசரி ஐட்டம்ஸும் இருக்கு, ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ் தேவை, அந்த என்ன சொல்றது அடுத்தது வீட்டுக்கு தேவையான சாமான்கள், ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்னா அது எல்லாமே இருக்கு. ஆஃபிகோ எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது எல்லாமே தான் இந்த ஃபார்வர்ட் இன்டகிரேஷனுக்கான ஒரு உதாரணங்களா இருக்கும். ஸோ அப்ப இந்த ஃபார்வர்ட் இன்டகிரேஷனுக்கான கொண்டு வரக்கான கைட்லைன் சொல்லி சொன்னா பிரசன்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா எக்ஸ்பென்சிவ். இது ஏன் நாங்க ஒரு ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் நான் இது ஏன் அசைன்மெண்டோட இந்த விஷயத்தை சொல்லி வரேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அதுக்காக அந்த பிரசன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸ்பென்சிவ். இப்ப தற்காலத்துல இருக்கிற வழங்குனர்கள்ட்ட வந்து விலைகள்லாம் அதிகமா இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க அன்ரிலேபிளோ இன்கேப்பபிள் டு மீட்டிங் ஃபேம்ஸ் ஆன் நீட்ஸ், அதாவது தேவையான நேரம் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நேரம் என்ன செய்யறது இல்ல, அவங்களுக்கு அந்த தேவையான வளங்களை வந்து கொடுக்கப்படுறது இல்ல. அந்த ரிட்டைலரோ அப்படி இல்லாட்டி அவங்களை ரீச் பண்ணிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் த குவாலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் அ லிமிடெட், அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள எல்லாருமே தரமான பொருட்களை கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னா சொல்ல முடியாது. அதனால தான் பாருங்க ஒரு சில நிறுவனங்கள் வந்து அதோட நேம்ல இயங்குதுனாலும் அந்த என்ன சொல்லுவாங்க பெரிஸ்டான்னு சொல்லி எல்லாம் இப்ப ஒரு அந்த பேக்கர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களே தங்களோட ஊழியர்களை தாராங்க, அவங்களே அவங்களோட ப்ராடக்ட்டை தாராங்க. ஸோ அதைத்தான் ஒருத்தர் வந்து என்ன பேமெண்ட் வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரே தவிர இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன சொன்னா குவாலிட்டி வந்து இல்லாம போயிரும்னு சொல்லி. ஸோ ஒரு சிலவங்க வந்து தங்களோட உற்பத்திகளை வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆனா கூட அது வந்து வெளியில வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. ஃபுல்லாவே வந்து ரீசைக்கிளிங் ஏதாவது பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து when firm compared in the industry that are expected to the grow marketly, அதாவது நிறுவனம் வந்து சந்தையை நோக்கி வளர்ச்சி பாதையை போய் கொண்டு இருக்கும் பொழுது வந்து இந்த ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கொண்டு வர முடியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஸ்டேபிள் ப்ரொடக்ஷனா அதாவது வந்து இப்போ நாங்க சொல்லுவோமே, அதாவது தற்காலத்தில் காணப்படுற ப்ரொடக்ஷன் உற்பத்தியில் வந்து ஸ்டேபிள் நிலைத்தன்மை வந்து காணப்படுறது இல்லை. ஸோ விலைகள் அடிக்கடி ஏற்றம் இறக்கம் காணப்படுது. ஸோ எங்களுக்குன்னு சொந்தமா நாங்க ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும் பொழுது அது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு கம்படிட்டிவ் அட்வான்டேஜா இருக்கும். இப்போ பாருங்க பாருங்க எக்ஸாம்பிள் வந்து மெக்டொனால்ட். இப்போ மெக்டொனால்ட்ல அவங்களுக்குன்னு தேவையானது எல்லாமே காணப்படுது. ஸோ இதுதான் வந்து என்ன சாரி காஸ்ட் லீடர்ஷிப் எடுத்திருக்கேன். 1 மினிட். ஸோ நான் ஆல்ரெடி இந்த மாதிரியான நோட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணி தான் இருக்கிறேன். எனக்கு தெரியல நீங்கள் டிரைவில் போயிட்டு அந்த நோட்ஸ் அதுகளை எல்லாம் ரிப்பேர் பண்ணி பார்க்குறீங்களான்னு சொல்லி. ஸோ முடியுமான்னு மட்டும் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாமோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்தீங்கன்னா நான் இங்கே ஸ்டடி எஸ்எம் நோட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் இன்னைக்கு படிக்கிற கோஆபரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி. கோஆபரேட் லெவல்னா என்னது, ஸோ இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னது, அதுக்கான உதாரணங்கள் என்னதுன்னு சொல்லி இங்கே எல்லாமே கொடுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீடப் பண்ணாலே வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் வந்து இதுக்குள்ள எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ என்னால் முடியுமான மட்டும் நான் அந்த விஷயங்களை கொடுத்து தான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்து ஒரு ஐடியா எடுத்துக்கொள்றதுல தான் உங்களோட கையில் தான்
இருக்குது. ஓகே சார், இப்ப நான் திரும்ப அகைன் போறேன் அடுத்த விஷயத்துக்கு. ஓகே, அடுத்தது பிரசன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹேவ் ஹை ப்ராஃபிட் மார்ஜின். இப்போ அவங்க ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இதனால தான் ஒரு நிறுவனம் என்ன செய்யுதுன்னா போவோ இன்டகிரேஷன் போகுது. அதாவது கோஆப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி வரும் பொழுது இந்த போவர்ட் இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி மெத்தடை வந்து ஃபாலோ பண்றாங்க. அடுத்தது பேக்வேர்ட்னு சொல்லி சொன்னா பின்னோக்கிய போறது. அதாவது வந்து சீக்கிங் ஓனர்ஷிப் இன்க்ரீஸ் ஓ கண்ட்ரோல் த ஃப்ரம் த சப்ளையர். அதாவது வந்து இப்ப பாருங்க, ஜிஞ்சர் கம்பெனி நிறுவனம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தேவையான பெவரேஜ், அதாவது வந்து அவங்களே வந்து தேவையான ஜிஞ்சர் பிளான்ட் ஓன் பை த பெவரேஜ் கம்பெனிஸ். அதாவது இப்ப பெப்சி, கோகோ, எலிபென்ட் அவங்க எல்லாமே வந்து என்னது ஜிஞ்சர் பிளான்ட், அதாவது வந்து இஜிபி அந்த மாதிரி எல்லாம் உற்பத்தி செய்யறாங்க. ஸோ அவங்களே வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஜிஞ்சர் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்க தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த என்ன சொல்றது ஹெர்பல் ஆயில் ஒன்று செய்யறவங்க இருக்காங்க. அந்த ஹெர்பல் ஆயில் அவங்களே அந்த கற்றாழை செடிகளை வளர்த்து அவங்களே வந்து அந்த ஹெர்பல் ஆயில் செய்யறாங்க. ஸோ அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா இன்னொரு பார்ட்டியை நாங்க தங்கி இருக்க வேண்டி இருக்கும். தங்கி இருக்கும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கான காஸ்ட் வந்து அதிகமா கூட சான்ஸ் இருக்கு. ஓகே, பாருங்க இங்க வந்து சப்ளையர் பேஸ் பண்ணி இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன் சொல்றது மெயினா சப்ளையர் பேஸ் பண்ணி இருக்குது. அங்க நாங்க பார்த்தது என்னது ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் வந்து நார்மலா வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லிக்குள்ள when present supplier are expensive and unreachable. அப்ப அதே விஷயத்தை தான் இங்கனையும் சொல்லி இருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் சப்ளையர் இஸ் ஸ்மாலர் அண்ட் நம்பர் ஆஃப் த கம்பெடிட்டர்ஸ் லார்ஜ். அதாவது வந்து சப்ளையர்ஸ் வந்து குறைவான அளவு இருக்கக்குள்ளேயே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நம்பர் ஆஃப் கம்பெடிட்டர் போட்டியாளர்கள் அதிகமா இருக்கக்குள்ள சப்ளையர் குறைவா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சப்ளையர் என்ன செய்வான்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க டிமாண்ட் காட்ட தொடங்குவாங்க. இதைத்தான் நாங்க அந்த 5 forces மெத்தட்ல வந்து படிப்போம். அடுத்தது ஹை growth in industry sector. அப்ப நீங்க செலக்ட் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஹை growthல இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும், இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷனை தான் எடுப்பீங்க. frame as a both capital and human resource to the manage to new business. அப்போ வணிகம் தங்கள்ட்ட வளங்கள் காணப்படும் பொழுது அந்த வளங்களை வந்து யூஸ் பண்ண தொடங்கிரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு மனித வளம் காணப்படுதுன்னா அந்த மனித வளம் இருக்கக்குள்ள வந்து நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, யாரையும் வந்து தேடி போயிட்டு ஒரு என்ன செய்வேன் ஒரு நாங்க அட்வான்ஸா அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ எங்கிட்ட வளங்கள் இருக்கு. இப்போ மரத்தள பாடம் செய்யணும்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஏக்கர் காணி இருக்க கூட அங்க மரம் வளர்த்து நீங்க அது அப்போ உங்களுக்குன்னு இருக்க ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ண பார்ப்பீங்க. அட்வான்டேஜ் ஆஃப் த ஸ்டேபிள் பிரைசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்ப அதாவது வந்து ஸ்டேபிள் இந்த விலைகள்ல வந்து நிலைத்தன்மையா இருக்குள்ள இப்ப மாறுபட்ட என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க விலையெல்லாம் கூடும் பொழுது நீங்க அந்த மாதிரி காசு செலுத்தி வாங்கி கொண்டு இருக்க வேண்டி வரும். ஸோ இதுகள் தான் மெயினா. அடுத்தது ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜி தான் சேக்கிங் த ஓனர்ஷிப் இன்க்ரீஸ் கண்ட்ரோல் த ஓன் கம்பெடிட்டர்ஸ். அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா தங்களோட போட்டி நிறுவனங்களே தங்களோட வந்து என்ன செஞ்சு கொள்றதுன்னு சொல்லி சொன்னா 1 மினிட். ஓகே, அதாவது வந்து சீக்கிங் ஓனர்ஷிப் இன்க்ரீஸ் கண்ட்ரோல் த ஓவர் கம்பெடிஷன். அதாவது வந்து ஒரிஜினல் லெவல்ல பாத்தீங்கன்னா தங்களோட போட்டி நிறுவனங்களோட வந்து அந்த நிறுவனங்களை வந்து என்ன நடக்குதுன்னா ஒன்றுபடுத்திக் கொள்றது, மெர்ஜ் பண்ணி கொள்றதுன்னு சொல்லி சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு ஓகே பாருங்க, அச் வந்து என்ன எட்டிசெலாட்டோட மேட்ச் ஆகுனாங்க. அலியான்ஸ் கம்பெனி வந்து ஜனசக்தியோட மேட்ச் ஆகுனாங்க. யூனியன் வந்து யூனியன் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஃபேர்ஃபெஸ்டோட மர்ஜ் ஆகுனாங்க. அதாவது தங்களோட போட்டி நிறுவனத்தோட என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா மர்ஜ் ஆகி கொள்றாங்க, ஒன்றிணைஞ்சு கொள்றதை தான் வந்து நாங்க சொல்றது வந்து ஒரிஜினல் இன்டகிரேஷன். அப்போ வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இன்னும் அந்த உரிமைத்துவம் அதிகரிக்கும், இன்னும் கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஒரிஜினல் இன்டகிரேஷனா இருக்கும். ஸோ பாருங்க, கம்பெடிட்டர்ஸ் ஆர் க்ரோவிங் இண்டஸ்ட்ரி. அப்ப அதாவது போட்டியாளர்கள் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போக்குள்ள நாங்க அந்த போட்டியாளரை ஒன்றா இணைத்துக் கொள்றது அது வணிக நிறுவனங்களுக்கு நல்லதா இருக்கும். இன்க்ரீஸ் த எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல். எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் நாங்க படிச்சிருக்கோம் லெவல் 5ல அசைன்மெண்ட் ஒன்று கூட செஞ்சிருக்கோம். அதாவது வந்து குறைவான காஸ்ட்ல நாங்க எப்படி வந்து இந்த எக்கனாமிக் ஸ்கேலை வந்து கொண்டு போக முடியும்னு சொல்லி பார்த்திருக்கோம். எக்கனாமிக் ஸ்கோப் அண்ட் எக்கனாமிக்
ஸ்கேல்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். அதாவது வந்து நாங்க இது ஒலிகோபொலி மார்க்கெட்ல இந்த எக்கனாமிக் ஸ்கேல்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்பவே நாங்க பேசியிருக்கோம். ஆல்ரெடி உங்க ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் எல்லாம் எக்கனாமிக்ல கூட அந்த விஷயங்கள்லாம் கதைச்சது இருக்கு. அடுத்தது வந்து ஃபில்டரிங் டியூ டு த லோக்கல் மார்ஜினல் எக்ஸ்பெண்டிஸ் ஆஃப் நீட் டு த பெர்டிகுலர் ரிசோர்ஸ். அதாவது வந்து இப்ப பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அப்படி ஒன்றிணையும் பொழுது வந்து அந்த மற்ற நிறுவனங்களோட வந்து போட்டியிடல ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கோஆபரேட் லெவல்ல வந்து மேற்கொள்ளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்ஸா இருக்கும். ஸோ இப்போ இங்க கோஆபரேட் லெவலுக்கு வந்து நீங்க ஒரு வணிகம் செலக்ட் பண்ணக்குள்ள நீங்க உங்களோட பெர்டிகுலரா இருக்கிற ஒரு பேங்க் நீங்க அந்த இருக்கலாம், பேங்க் கூட செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்க எந்த ஒரு நிறுவனத்தினாலும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க எழுதுற அந்த அட்ராக்டிவான விஷயத்துல தான் காணப்படுது. சரியா? அடுத்தது வந்து இன்டென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. இந்த இன்டென்சிவ் ஸ்ட்ராட்டஜில 3 விஷயம். ஒண்ணு மார்க்கெட் பெனட்ரேஷன், மார்க்கெட் டெவலப்மென்ட் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மென்ட்னு சொல்லி 3 விஷயம் இருக்கு. மார்க்கெட் பெனட்ரேஷன், ப்ராடக்ட் டெவலப்மென்ட், மார்க்கெட் டெவலப்மென்ட். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, டிவரிஃபிகேஷன் சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த மார்க்கெட் பெனட்ரேஷன் சொல்லி சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்லயே வந்து விக்கிறது. அதாவது தற்காலத்துல காணப்படுகின்ற சந்தையிலே வந்து வணிக சந்தையிலேயே வந்து தற்காலத்துல காணப்படுகின்ற பொருட்களை கொஞ்சம் ஒரு வார்ம் அப் பண்ணி, அதாவது வந்து கொஞ்சம் ஒரு டெவலப் பண்ணி விற்பனை செய்யறது. ப்ராடக்ட் டெவலப்மென்ட் சொல்லி சொல்றதுன்னா என்னதுன்னா, புதிய பொருள் ஒண்ணு சந்தையில அறிமுகப்படுத்துவீங்க. அறிமுகப்படுத்துறது தற்பொழுதுக்கான எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல, தற்போது இருக்கிற மார்க்கெட்ல, அதைத்தான் ப்ராடக்ட் டெவலப்மென்ட் சொல்லி சொல்றது. மார்க்கெட் டெவலப்மென்ட் சொல்லி சொல்லும் பொழுது வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் வந்து அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் வந்து நியூ மார்க்கெட்க்கு கொடுப்பீங்க. இப்ப நீங்க இங்க இல்லாம, அதாவது உங்களோட ஏரியா வந்து சொல்லுவோம், இப்ப நீங்க வத்தலையில இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க வந்து பேட்டால இருக்க ஏரியாவை கொடுக்குறோம். நீங்க வந்து இப்ப நீங்க சொல்லுவோமே, நீங்க வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் சொல்லி நீங்க சதர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து உங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து விற்பனை செய்யறது. அதுதான் நாங்க சொல்றது மார்க்கெட் டெவலப்மென்ட்னு சொல்லி. எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை வந்து நியூ மார்க்கெட்க்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது. எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்க்கு வந்து கொடுக்குறேன்னா, உங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை இருக்கிற சந்தைக்கே வழங்குறது. ஆனா கொஞ்சம் டெவலப் பண்ணி. ப்ராடக்ட் டெவலப்மென்ட் என்னது? நீங்க ஒரு நியூ ப்ராடக்ட்டா இருக்கும். அது தற்காலத்துல காணப்படுற மார்க்கெட்க்கு இப்ப பாருங்க, புதிய புதிய உற்பத்தி பொருட்கள் வந்து சந்தையில வருது. இருக்கிற மார்க்கெட்க்கு அந்த புதிய பொருளை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்தது டிவரிஃபிகேஷன் சொல்லி சொல்லும் பொழுது மார்க்கெட்டும் நியூவா இருக்கும், ப்ராடக்ட்டும் நியூவா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் வந்து புதிய ஒரு பொருளா இருக்கும், புதிய சந்தையா இருக்கும். ஸோ அதுதான் டிவரிஃபிகேஷன் சொல்லி சொல்றது. சரியா? இப்ப இது வந்து நான் இன்சூரன்ஸ் ரிலேட்டடா வந்து நான் இங்க சொல்லி இருக்கிறேன். இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனில வந்து எப்படி நாங்க எக்ஸிஸ்டிங்கா செய்யலாம்னு சொல்லி. சோ இங்க பாருங்க, உங்களுக்கு இங்க உதாரணத்தோட போடும். சீக்கிங் இன்கிரீஸ் த மார்க்கெட் ஷேர் த பிரசன்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பிரசன்ட்லி மார்க்கெட் த்ரூ த கிரேட். இது நாங்க ஏன் கொண்டு வரோம்னா, மார்க்கெட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள, மார்க்கெட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள தான் நாங்க இந்த மார்க்கெட் பெனட்ரேஷன் சொல்ற விஷயத்தை வந்து நாங்க இங்க கொண்டு வரோம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட் பெனட்ரேஷனுக்கு வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து growth வந்து கூட்டிக் கொள்றதுக்காக வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்டை வந்து என்ன செய்யறாங்கன்னா அறிமுகப்படுத்தி கொண்டே போறாங்க. சோ அதுதான் வந்து ஒரு உதாரணம். சரியா? அடுத்தது வந்து பாருங்க, கரண்ட் மார்க்கெட் நாட் ஸ்ட்ரக்சர். அப்ப ஏன் இது நாங்க இன்னொரு மார்க்கெட், இந்த மார்க்கெட்ல வந்து என்ன சொல்ற அதாவது நாங்க சொல்றோம் சீக்கிங் இன்கிரீஸ் த மார்க்கெட் ஷேர் த பிரசன்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் பிரசன்ட்லி மார்க்கெட். ஏன் நாங்க இந்த மார்க்கெட்டுக்கு திரும்ப திரும்ப புது விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கோம்னு சொன்னா, இப்ப நாங்க தற்காலத்துல இருக்கிறது வந்து ஸ்டேபிள் இல்லாம இருக்கு. கரண்ட் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. என்னத்தை அவங்க விரும்புறாங்க, என்ன அவங்களுக்கு தேவை, என்ன அவங்களுக்கு எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லி. அடுத்தது யூசேஜ் ரேட் பிரசன்ட் கஸ்டமர் கேன் பி இன்க்ரீஸ் சிக்னிஃபிகன்ட்லி. இப்படியும் இருக்கலாம். அப்போ ஒரு பொருள் வந்து பாவனைத்தன்மை அதிகரிக்கும் பொழுது நாங்க என்ன செய்வோம், அப்ப தற்போது சந்தைக்கு அதிக அளவான பொருட்களை வந்து உற்பத்தி செய்து கொண்டே இருப்போம். மார்க்கெட் ஷேர் காம்படிஷன் டிக்ளைனிங் வெல் த டோட்டல் இண்டஸ்ட்ரி சேல்ஸ் இன்க்ரீசிங். அதாவது சந்தையில வந்து என்ன சொல்றது, சந்தை பங்கு குறைஞ்சு கொண்டு வரும் பொழுது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வோம் சொன்னா, தற்பொழுது இருக்கிற மார்க்கெட் வந்து எங்களோட ப்ராடக்ட்டை வந்து போட்டுக்கொண்டே இருப்போம். சோ அப்படி இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்க டோட்டல் போட்டியாளர்களை விட நம்ம ஒரு சந்தையில இப்போ காப்பீட்டுத்துறையில எங்க எவ்வளவு பங்கு ஷேர்ஸ் இருக்குது. சோ அதைத்தான் சந்தை பங்கு அதிகரிச்சு கொள்ள முடியும். இன்க்ரீஸ் த எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் ப்ரொவைட் த மேஜர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் அதாவது உற்பத்தி பொருள் அதிக அளவு வந்து உற்பத்தி செய்யறது. இப்ப நாங்க ஒரு பொருளை வந்து ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கான காஸ்ட்டும் அதே அளவுல வந்து அதிக அளவு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கான காஸ்ட்டை தான் நாங்க எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நாங்க பல்கா உற்பத்தி செய்யக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்கும்னா, காஸ்ட்டும் குறைவா இருக்கும். இதெல்லாமே வந்து நாங்க மேற்கொள்ளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்ஸா இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன் ஆக்ஷன்ல மார்க்கெட் டெவலப்மென்ட். இன்ட்ரோடியூஸ் தி பிரசன்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இன்டு தி நியூ ஜியோகிராபிக்கல் ஏரியா. அப்ப நீங்க வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி, இப்ப நீங்க கோல்ட்ல இருக்க ஒருத்தர் வந்து கொழும்புக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வாரீங்க. சூப்பர் மார்க்கெட் செயின் பாருங்க, இப்ப வவுனியாலாம் கிட்டத்தட்ட KFC எல்லாம் ஓபன் பண்ணாங்க. சோ அதுக்கான உதாரணம் அதுதான் மார்க்கெட் டெவலப்மென்ட் சொல்லி சொல்றது. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்னு ஓபன் பண்றது. சோ
என்ன சொல்றது? இப்ப ஏதாவது ஒரு அவுட்லெட் கம்பெனி ஒண்ணு ஒரு பிரதேசத்துல வந்து ஓப்பன் பண்றது. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடியூசிங் த பிரசன்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் இன்டு த நியூ ஜியோகிராபிக்கல் ஏரியாவா இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கான உதாரணமும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா டீ எக்ஸ்போர்ட் டு த ஃபாரின் கண்ட்ரி. இது உதாரணம். நாங்க வெளிநாடு கூட இந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கும். அதுதான் ஃபாரின் கண்ட்ரி. செயின் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் நியூ மார்க்கெட் இன் த வேர்ல்ட் வைட். அதாவது இப்ப நாங்க சொல்லுவோம், இப்ப என்ன சொல்றது, இப்ப HSBC எடுத்துக்கொண்டா வேர்ல்ட் வைடு இருக்குது. எங்க வெளிநாடுகள்லயும் இருக்கு. பேன் ஏசியா பேங்க், அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது க்ளோ மார்க்கெட். ஸோ நிறைய இடங்கள்ல அவுட்லெட் ஓபன் பண்ணியிருக்காங்க, அவுட் ஆஃப் கொலம்பு சைட்லையும். ஸோ இதுகள் உதாரணங்கள். ஓகே. அடுத்தது நியூ சேனல் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் ரிலேபிள் டு த இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் த குட் குவாலிட்டி. உங்களோட பொருள் வந்து நல்ல ஒரு குட் குவாலிட்டியா இருக்கு, தரமா இருக்கக்குள்ள என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னா, எங்கட ஏரியாவில் இந்த நிறுவனம் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. வெரி சக்சஸ்ஃபுல் த வாட் இட் டஸ். நிறுவனம் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா இயங்கி கொண்டு இருக்கு. அப்ப நாங்க இன்னும் பிரான்ச்சஸா ஓபன் பண்ணி கொண்டு வருவோம். பாருங்க, பிஓசி எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய இடங்கள்ல பிஓசி பேங்க் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணாங்க. அந்த மாதிரி அன்டாப் த அண்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்க்கெட். அன்டாப் ஓ அண்டர் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்ஸ். அதாவது வந்து இப்ப நாங்க ஏன் வந்து அதாவது எங்களுக்கு பெர்டிகுலர் ஏரியாக்குள்ள மட்டும் இல்லாம நாங்க எல்லா இடமும் எங்களுடைய சர்வீஸை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு விஷயம். கேபிட்டல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் நெசசரி டு மேனேஜ் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த ஆபரேஷன்ஸ். அதாவது வந்து தங்கிட்ட இப்ப நாங்க ஒரு மார்க்கெட் ஒன்று புதுசா ஓபன் பண்ணனால எங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் கூடயா இருக்கு, எங்கிட்ட இருக்கிற வளங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து நாங்க யூட்டிலைசேஷன் பண்ணி கொள்றோம். அடுத்தது எக்ஸஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. அதாவது நாங்க உற்பத்தி செய்யற உற்பத்தியின் அளவு வந்து அதிகமாகுது. ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறத நான் இந்த ஏரியாக்குள்ளேயும் விற்பனை செஞ்சு இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னா அப்ப நாங்க இன்னொரு மார்க்கெட் வந்து கண்டிப்பா போயிட்டு தான் ஆகணும். பேசிஸ் இண்டஸ்ட்ரி த ரெபிட்லி பிகமிங் த குளோபல். அதாவது வந்து தற்காலத்துல வந்து என்ன செய்றாங்க, என்ன ரெபிட்லின்னு சொல்லி சொன்னா மிக உத்வேகத்துல வந்து குளோபல் பூகோளமயமாதல்னு சொல்லி சொல்றாங்க. Product development. Seeking increase in the sales and improving the present product or service, develop the new ones. அதாவது வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா புதிய ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வரோம். புதிய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொல்லி சொல்றது. டயலாக்ல வந்து 3G 4G இப்போ 5G வந்துருச்சு. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், ஆப்பிள், சாம்சங் ஸ்மார்ட் போன். அதாவது ஒரு ப்ராடக்ட்ல வந்து இன்னும் புதிய புதிய ப்ராடக்ட் வந்து உருவாக்குறத தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொல்லி சொல்றது. சேஞ்ச் த ப்ராடக்ட் டிசைனா இருக்கலாம், ப்ராடக்ட் பேக்கிங்ல சேஞ்ச் பண்ணலாம், இம்ப்ரூவ் ஃபீச்சர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ப்ராடக்ட் மெச்சூரிட்டி ஸ்டேஜ். இப்போ நாங்கள் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வரது என்னது, லெவல் 3ல மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கோம், மார்க்கெட்டிங் லெவல் 3ல படிச்சிருக்கிறோம். அது இல்லாம இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லயும் இந்த ப்ராடக்ட் சைக்கிள்னு சொல்லி இருக்கு. ஒரு பொருள் உற்பத்தி வாழ்க்கை வட்டம் முடிய போகக்குள்ள மெச்சூரிட்டி லெவலுக்கு வரக்குள்ள நாங்க என்ன செய்யணும், அந்த ப்ராடக்ட்டை எப்படி சந்தையில தக்க வச்சு கொள்றதுக்கான ஐடியாவை கொண்டு வரணும். கம்பெனிஸ் த இண்டஸ்ட்ரி கேரக்டரிஸ் த ரேபிட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். தொழில்நுட்பம் முன்னேற்றம். இப்போ நோக்கியா போன்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இல்லாத நிலையில தான் சந்தையை விட்டே வெளியேறியதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். மேஜர் கம்பெடிட்டர் ஆஃபர் த பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட் கம்பேரபிள் பிரைஸ். அதாவது உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியுதுன்னு சொல்லி சொன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில வந்து உங்களுக்கு அந்த உற்பத்தி பொருளை வந்து சந்தைக்கு அறிமுகப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஹை growth இண்டஸ்ட்ரி. நீங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடியதா இருக்கு. அந்த டைம் உங்களோட ப்ராடக்ட் வந்து என்ன செய்யணும், சந்தையில கண்டிப்பா நிலைத்து நிற்க வேண்டும். ஹேவிங் ஸ்ட்ராங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேப்பபிலிட்டி. உங்களுக்கு அந்த பொருள் சந்தையை பத்தி ஆராய்ச்சி வந்து உங்களுக்கு சரியான ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. சரியான நீங்க மக்களை தெரிஞ்சு கொள்றீங்க, சரியான எந்த ப்ராடக்ட் கொண்டு வரணும், எந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொண்டு வரணும், எந்த காஸ்ட்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கக்குள்ள தான் நாங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரலாம்னா இந்த கோஆப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்ல வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அப்ப நீங்க தெரிவு செய்யற அந்த வணிகத்துல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்க கொண்டு எழுதணும் கண்டிப்பா. 1 minute.
சரியா? ஓகே. அப்ப அந்த விஷயங்கள வந்து நாங்க பார்க்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டிவர்சிஃபிகேஷன். இதுக்குள்ள வந்து 3 விஷயங்கள் இருக்கு. அதுதான் வந்து என்னதுன்னா, கான்செப்டிவ் டிவர்சிஃபிகேஷன், காங்க்ளோமரேட் டிவர்சிஃபிகேஷன் அண்ட் ஹாரிசான்டல் டிவர்சிஃபிகேஷன். இந்த கான்சென்ட்ரிக் டிவர்சிஃபிகேஷன் சொன்னா, நாங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்றோம். அது வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்டோட, சர்வீஸோட. சரியா? இப்ப நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னா, லீசிங் புரொவைட் பண்றாங்க. இப்போ அந்த மாரியான விஷயங்கள். ஒரு ஹோட்டல் எடுத்துக்கோன்னா, அந்த ஹோட்டல்ல டிக்கெட்டிங் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஃபுட் டேக் அவே அவுட்லெட் இருக்கு, எல்லாமே. இப்ப பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கோன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடும் குடுப்பாங்க, தங்குறதுக்கான இட வசதிகளும் ஏற்படுத்தி குடுப்பாங்க. ஸோ அதத்தான் வந்து அ கான்சென்ட்ரிக் டிவர்சிஃபிகேஷன் சொல்றது. ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து அந்த நிறுவனத்த வந்து எப்படி எக்ஸ்பாண்ட் பண்றாங்கன்னு சொல்லி தான் இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் வந்து கம்பேர்ட்ஸ் ஆஃப் த நோ ஓ ஸ்லோ குரோத் இண்டஸ்ட்ரி. ஸோ அதாவது வந்து நாங்க வந்து இப்ப இந்த இந்த வளர்ச்சி அதாவது சந்தையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப மெதுவா தான் வளர்ந்து வருது. அப்படி இல்லாட்டி சந்தையில இந்த மாதிரி டாக்டிக்ஸ் வந்து இல்ல. எடிங் நியூ ரிலேட்டட் ப்ராடக்ட் இன்கிரீசபிள் சேல்ஸ் ஆஃப் கரண்ட் ப்ராடக்ட். அதாவது வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, என்ன செய்யறது? எங்க கரண்ட் சேலை வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒருத்தர் வாராரு. வரக்குள்ள சொல்றா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட வரேன். நான் சாப்பிட வரேன்னு சொல்றோம். ஓகே நீங்க வேணா உங்க ஸ்டே பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு இவ்வளவு தான் லிமிட்டட். அப்ப நாங்க சொல்லுவோம் நீங்க வந்து ஒரு பேக்கேஜ் எடுக்கிற மாதிரி தான். நீங்க இந்த பேக்கேஜ் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது இன்க்ளூட் ஆகுது. இன்னொரு சின்ன அமௌண்ட் கட்டினா இந்த பேக்கேஜ் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொள்ளலான்னு. நியூ ஓர் ரிலேட்டட் ப்ராடக்ட் ஆஃபர் அட் த காம்படிட்டிவ் பிரைஸ். அதாவது நம்ம புதிய ஒரு பொருளை எங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அறிமுகப்படுத்தும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு போட்டியாளர் பிரைஸை விட சரியான ஒரு பிரைஸ் வந்து நாங்க அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும். கரண்ட் ப்ராடக்டான டிக்ளைன் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் லைஃப் ஸ்டைல். அப்ப இந்த உற்பத்தி பொருள் வாழ்க்கை வட்டத்துல வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா தற்காலத்தில் காணப்படுகின்ற உற்பத்தி வந்து வளர்ச்சி வந்து குறைவடைஞ்சு கொண்டு வருது. அப்ப டக்குன்னு என்ன செய்வான்னு சொன்னா நாங்க ஒரு புதிய பொருளை வந்து அந்த சந்தையில அறிமுகப்படுத்த பார்க்கணும். ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டீம் வந்து சரியா ஸ்ட்ராங்கா இருக்கக்குள்ள என்ன நடக்கும்? அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தை வந்து தக்க முறையில வந்து பயன்படுத்தி கொள்வாங்க. ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து ரிமூவ் ஆகி கொண்டு வருது. ஓகே நாங்க இந்த ப்ராடக்ட்டோட இன்னொரு ஏதாவது ப்ராடக்ட்டை எட் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லாட்டி இதோட நாங்க வேற என்ன விஷயங்களை செய்ய முடியும்? அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறது. அடுத்தது வந்து காங்க்ளோமரேட்னு சொன்னா அன்ரிலேட்டட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அதாவது சம்பந்தமே இருக்காது. பாருங்க செலிங்கோ நிறுவனம் இருக்கு, ஏமாஸ் இருக்கு, உப்பாலி, ஜினசேனா, மகாராஜா, சொர்ணமால் குரூப்னு சொல்லி எல்லாமே அந்த ஏமாஸ் இதுல. அதாவது வந்து இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு. இப்ப என்ன சொல்றது? இப்போ கம்யூனிகேஷன் எடுத்துக்கொள்ளுங்க. கம்யூனிகேஷன் சொன்னா கம்யூனிகேஷன் மட்டும் இருக்காது. அங்க பிரிண்டிங்கும் இருக்கு. சில நேரம் என்ன சொல்றது? ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட விற்பாங்க. ஒரு கடையை எடுத்துக்கொள்ளுங்க. மரக்கறி கடையும் இருக்கு. பலசரக்கு கடையும் இருக்கு. அந்த மாதிரி அன்ரிலேட்டடானது எல்லாமே. சம்டைம்ஸ் செருப்பு கூட அந்த கடையில வந்து விற்பனை செய்யக்கூடியதா இருக்கும். அதுதான் காங்க்ளோமரேட் டிவர்சிஃபிகேஷன் சொல்லி சொல்றது. ஓகே. சோ அந்த மாதிரி. இப்ப அந்த என்ன சொல்றது? இப்ப அ அந்த ஊதுபத்திகள் அந்த மாதிரி அந்த பேபி ஐட்டம்ஸ், பேபி செரமனி. ஸோ எல்லாமே வந்து ஒரே நிறுவனத்துல வந்து பல்வேறு பொருட்களை வந்து ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத பொருட்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ டிக்ளைன் த ஆனுவல் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். இது ஏன் நாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வராங்க? அதாவது ஆண்டுல வந்து அவங்களுக்கு காணப்படுகின்ற வந்து என்ன சொல்றது? வருவாய் வந்து குறைவடைய தொடங்குது. விற்பனை காணப்படாது. கேபிட்டல் அண்ட் மேனேஜரல் டேலண்டட் டு த கம்பெனி சக்சஸ்ஃபுல் நியூ விட்னஸ். ஸோ அவங்ககிட்ட அந்த வணிகத்துக்கிட்ட வந்து காணப்படுகின்ற கேபிட்டல் மூலதனம் இருக்கு, முதலீடு இருக்கு, வளங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள நாங்க அதை என்ன செய்யணும்? எல்லா இடத்துலயும் வந்து பரப்பக்கூடியதா இருக்கணும். ஃபைனான்சியல் சினர்ஜி பிட்வீன் த அக்யூரேட் அண்ட் த அக்யூரிங் ஃப்ரேம். அதாவது வந்து அவங்களுக்கு அந்த நிதி நிறுவனம் அந்த ஃபைனான்சியல் வந்து உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டா இருக்கு, ஸ்டேபிள்ஸா இருக்கு. எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ஃபார் த பிரசன்ட் ப்ராடக்ட் சேச்சுரேட்டட். அதாவது வந்து எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட் டு பிரசன்ட் ப்ராடக்ட்னு சொல்லக்குள்ள வந்து இப்ப நாங்க சொல்லுவோமே, நீங்களே இந்த ப்ராடக்ட் தயாரிச்சா நல்லா இருக்கும். நீங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விஷயம். சோ அதுதான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா இந்த காங்க்ளோமரேட் டிவர்சிஃபிகேஷன். ஹாரிசான்டல் டிவர்சிஃபிகேஷன் சொல்லும் பொழுது எடிங் நியூ அன்ரிலேட்டட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் த பிரசன்ட் கஸ்டமர். தற்காலத்துல இருக்க கஸ்டமருக்கே. ஆனா நீங்க காங்க்ளோமரேட் டிவர்சிஃபிகேஷன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா இருக்கிற கஸ்டமருக்கே புது கஸ்டமருக்கு தான் கொடுக்குறீங்க. இது வந்து அப்படி இல்ல. நீங்க ஒரு புதிய அன்ரிலேட்டட் ப்ராடக்ட் ஒண்ணு கொடுக்குறீங்க. ஆனா அதாவது வந்து என்ன சொல்ல பிரசன்ட் கஸ்டமர்ஸ்க்கே தான். பாருங்க detailing the germs and color shoes dealer, shows room, selling umbrella, shoe bag. DSA எடுத்துக்கொள்ளுங்க. DSA ல ஷூஸ் இருக்கு,
குடைகள் இருக்குது. ஸோ ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து காணப்படுது. ஹெட்டிங் நியூ அன்ரிலேட்டட் ப்ராடக்டா இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஜேக்கெட்னா ஜேக்கெட் எல்லாமே இருக்கு. ஸோ இதுகள் தான் வந்து எக்ஸாம்பிளா இருக்கும் இந்த ஹாரிசான்டல் டைவர்சிஃபிகேஷன். சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ஃப்ரம் த கரண்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வுட் இன்க்ரீஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹெட்டிங் டு த நியூ அன்ரிலேட்டட் ப்ராடக்ட். அதாவது நீங்க வருவாய் அதிகரிச்சு கொள்ள முடியும்னு சொல்றாங்க. கரண்ட் ப்ராடக்ட் சர்வீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக. ஹைலி காம்படிட்டிவோ நோ க்ரோத் இண்டஸ்ட்ரி. அதாவது ஒன்று ஹைலி காம்படிட்டிவா இருக்கும், அப்படி இல்லாட்டி எந்த ஒரு க்ரோத்துமே இல்லாம இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால வந்து நாங்கள் அதை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா மர்ஜிங் ஆஃப் த ரிட்டர்ன். அதாவது நீங்க வந்து லோ மார்ஜின், ஸோ குறைந்த கிரயத்தில் வந்து இதுகளை செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். ப்ரெசென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் கேன் பி யூஸ் த மார்க்கெட் நியூ ப்ராடக்ட் அண்ட் கரண்ட் கஸ்டமர். ஸோ எங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும்னா கரண்ட் கஸ்டமர் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ அவங்க கஸ்டமர் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்தந்த ப்ராடக்ட்டை உற்பத்தி செய்ய சொல்லி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுகள் தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா கோஆபரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்ஸா இருக்கும். சரியா? ஸோ அந்த கோஆபரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான உதாரணங்கள் தான் இது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லும் பொழுது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு வணிக நிறுவனத்தை எடுத்துக்கொண்டா அந்த வணிக நிறுவனத்துல வந்து காணப்படுகின்ற ஃபங்க்ஷன்ஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னா சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்கள் என்னென்ன கொண்டு வரணும். ப்ராடக்ட்ல கொண்டு வரலாம், ப்ரைஸ்ல கொண்டு வரலாம், ப்ரொமோஷன் கொண்டு வரலாம், பிளேஸ்ல அந்த மாதிரியான 7G. மார்க்கெட்டிங் மிக்ஸா இருக்கலாம், ப்ராடக்ட் மிக்ஸா இருக்கலாம், மார்க்கெட்டிங் செக்மெண்டா இருக்கலாம், டார்கெட் மார்க்கெட்டா இருக்கலாம். அதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அட்வர்டைஸ்மெண்ட்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர முடியும். நீங்க இந்த லெவல் 3 பேப்பர்லாம் செய்யக்கூடிய முகாமித்துவத்துல என்னென்ன தந்திரோபாயங்களை கொண்டு வர முடியும். சந்தைப்படுத்தல காணப்படுகின்ற தந்திரோபாயங்கள் என்ன, மனிதவள முகாமைத்துவத்துல காணப்படுகின்ற தந்திரோபாயங்கள், ஆபரேஷன் ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பட்ஜெட்டிங் நாங்க எப்படி தயாரிச்சு கொள்றது, காஸ்ட் எப்படி நாங்க லோ காஸ்ட்ல வந்து இந்த பொருளை உற்பத்தி செஞ்சு கொள்றது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது நீங்க ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதாவது வந்து ஒரு வணிக நிறுவனத்தை எடுக்கலாம். என்ன சொல்றது, ஒரு ரிட்டைலர் ஷாப்பை கூட எடுத்துக்கொள்ளலாம். ரிட்டைலர் ஷாப்பை விட ஒரு கார்மெண்ட், ஒரு பேங்க், அந்த மாதிரியான ஒரு ஃபுட் சிட்டி, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆபரேஷன் சொன்னா இந்த பொருளை வந்து நாங்க எவ்வளவு குறைந்த விலையில உற்பத்தி செய்ய முடியும், எஃபிஷியன்சி. ஒரு 1 ஹவருக்குள்ள எவ்வளவு பொருளை நாங்க மாஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளவு கொண்டு வர முடியும், என்ன குவாலிட்டியில கொண்டு வர முடியும், என்னென்ன மெஷின்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளும். ஆபரேஷன் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. எப்படி நாங்க அந்த மனிதவள முகாமைத்துவத்தை டெவலப் பண்ணிக்கொள்ள முடியும். கஸ்டமரோட மோட்டிவேஷன் எப்படி எம்ப்ளாயி மோட்டிவேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுதோ, எம்ப்ளாய்க்கு வந்து எப்படி நாங்க நான் ஃபைனான்சியல் அண்ட் ஃபைனான்சியல் மோட்டிவேஷன் கொடுக்குறது, அவங்களோட ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து எப்படி கொண்டு வரலாம், அவங்களுக்கான வந்து என்ன சொல்றது எப்ரசல் எப்படி நாங்க மெத்தட் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது. இன்ஃபர்மேஷன் ஐடி சைட்ல இப்போ நாங்க ஏஐ டூலோட போறோம். ஸோ போட் ட்ரீடிங்னு சொல்லி இருக்கு. அடுத்தது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எப்படி நாங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நாங்க டெக்னாலஜில எப்படி நாங்க ஃபாஸ்டா ஸ்பீடா வந்து ஒர்க்குங்களை வந்து செஞ்சு கொள்ள முடியும். அந்த மாதிரி சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. எப்படி நாங்க அந்த சேல்ஸ் பண்ற ஆக்களை வந்து நாங்க இப்போ சேல்ஸ் பல்வேறு மெத்தட் இருக்கு தானே. டிரெக்ட் மார்க்கெட்டிங் இருக்கு, இன்டிரெக்ட் மார்க்கெட்டிங் இருக்கு, ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்லி இருக்குது, நான் சோஷியல் மார்க்கெட்டிங்னு சொல்லியிருக்கு. ஸோ எப்படி நாங்கள் இந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சேல்ஸ் ஸ்டாஃப்க்கு என்னென்ன நாங்கள் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொன்னால் ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளும் போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ChatGPT ஆன்சர்ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ChatGPTலாம் ஆன்சர்ஸ் எடுக்கிறது வந்து முடியுமானு மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் இதுகளுக்கெல்லாம் ஆன்சர் தேடுறதுனா ஒன்று உங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பாருங்க. அப்படி இல்லாட்டி கூகுள் சர்ச் பண்ணி அந்த விஷயங்களை வந்து மாற்றி எழுத பாருங்க. அப்படி இல்லாட்டி ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கு, அந்த ஆர்டிகல்ஸை வந்து பாருங்க. சரியா? ஸோ தயவு செய்து அந்த ChatGPT வந்து யூஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணுங்க எக்ஸாம்கள்லயோ நீங்க அசைன்மெண்ட் செய்யும் பொழுது. ஓகேயா? சரியா? ஸோ இதுகள் எக்ஸாம்பிளோட இந்த ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ அடுத்த விஷயம், ஸோ நான் இதெல்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஸோ நான் பாருங்க 2வது அசைன்மெண்ட்க்கு போவோம். சரியா? ஸோ 2வது அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து இண்டஸ்ட்ரி அசைன்மெண்ட்னு சொல்றாங்க. சூஸ் த 2 இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இண்டஸ்ட்ரினாலே டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், பேங்கிங் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். யூ இன்ஷூர் த இண்டஸ்ட்ரி ஆர் த broad enjoy the analyze but specific enjoys for meaningful analyze. Apply the 5 competitive forces. அதாவது வந்து நாங்க அந்த competitive analyzeன்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன்ல 5 forces. இதுதான் இண்டஸ்ட்ரி என்வாயன்மெண்ட் அனலைஸ்னு சொல்றது. அப்ப இந்த 5 forces இண்டஸ்ட்ரி அனலைஸ்னு சொல்லும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து இப்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுக்கலாம்.
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே ஓகே பாருங்க இப்போ இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொன்னோன்னு வந்து அப்பரல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ அந்த அப்பரல் இண்டஸ்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இந்த பாருங்க இதுதான் இண்டஸ்ட்ரி, அதுக்குள்ள கம்பெனிஸ் பாருங்க. டீ இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா அக்பார் பிரதர்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள் டீஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லியிருக்கு, டில்மா செலான்னு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்தது எப்பீரியல் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, மாஸ்ட் ஹோல்டிங், பிராண்டிக்ஸ், அந்த மாதிரி. ரப்பர் இண்டஸ்ட்ரி, பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி, ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, டெலிகம்யூனிகேஷன், மெட்டல் அண்ட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல், எஜுகேஷன் செக்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸ். நான் இதுகளை போட்டு விடுறேன். இந்த ஹாஸ்பிட்டல், ட்ராவலிங், பப்ளிக் இண்டஸ்ட்ரி. சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில வந்து பாருங்க, ஒவ்வொன்றும் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்குன்னு. டெக்ஸ்டைல் எப்படி, டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, ஐசிடி எப்படி இருக்கு, மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி செக்டரை பத்தி உங்களுக்கு ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் வந்து நீங்க சொல்லலாம், இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி சொன்னோன்னா ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்க சொல்றாங்க. என்னது? பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன். நிறுவனத்தை பத்தி பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுல இண்டஸ்ட்ரியை பத்தி. நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்கான சாம்பிள் ஆன்சர்ஸ் போட்டு ஒரு நிறுவனங்களை பத்தி. ஸோ அந்த நிறுவனத்தை வந்து நீங்க அங்கே பேஸ் பண்ணாம அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி பேஸ் பண்ணி நீங்க எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி சொன்னால் அதாவது பந்தியா எழுத தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் அப்பரல் அண்ட் டெக்ஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி எழுதியிருக்கேன். சரியா? பாருங்க, அப்போ இண்டஸ்ட்ரியை பற்றி, இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சு, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள மொத்தமாக எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. நார்மலாக நாங்கள் இது ஒரு 2 நீங்கள் போடலாம். ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். இப்போ பேங்கிங் இண்டஸ்ட்ரினா அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து காணப்படுது, என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன் செய்கிறாங்க, ஸோ எவ்வளோ காம்படிட்டர்ஸ் நிறுவனங்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு காம்படிட்டர்ஸ் நிறுவனத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஷேர்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓகே ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. இதுதான் இண்டஸ்ட்ரி. இப்போ இது இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டா ஓகே, இந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எவ்வளோ மார்க்கெட் ஷேர் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள எவ்வளோ ஒரு கம்பெனிஸ் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6, 8, 10, 12, 14 கிட்டத்தட்ட 16, 17 கம்பெனிஸ் காணப்படுது. அதே மாதிரி பேங்கிங் எடுத்துக்கொண்டா. ஸோ அப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்களுக்கு தெரியும் காணப்படுகின்ற காம்படிட்டர்ஸ் யார் யார் இருக்கான்னு சொல்லி. ஸோ இதுகளில் தான் வந்து நீங்க ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பேன், டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே, பாருங்க. இப்போ வந்து எஸ்எல்டி மொபிட்டல் கம்பெனி எடுப்போம். இப்போ எஸ்எல்டி மொபிட்டல் கம்பெனி எடுத்தா வந்து இது இண்டஸ்ட்ரி, இது டெலிகம்யூனிகேஷன் பப்ளிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து நார்மலா பார்த்தீங்கன்னு சொன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் ஒவ்வொரு வணிக நிறுவனங்கள்ட. ஸோ அதற்குள்ள காணப்படுற கம்படிட்டர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, கம்படிட்டர்ஸ் ஒவ்வொரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி மார்க்கெட் ஷேர்ஸ் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து நீங்க எழுத வேண்டும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ப பேஜ்க்கு மாதிரி எழுதினாலும் காணும். சரியா? ஸோ அது பிரீஃபா கேட்டு இல்லை, நீங்க செலக்ட் பண்ற 2 இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ அதுதான் முதலாவது விஷயமா இருக்கும் இண்டஸ்ட்ரி. ஓகே, நான் இப்போ உங்களுக்கான அந்த ஓகே, ஸோ நான் இதையும் எல்லாருக்கும் மெயில் போடுறேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே சார், சரியா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லியாச்சு. இண்டஸ்ட்ரியை பத்தி சொன்னோன்னு அசைன்மெண்ட்ல அடுத்து கேட்கிறாங்க பாருங்க, ஜஸ்டிஃபை யுவர் டிஸ்கஷன். இப்போ ஜஸ்டிஃபை யுவர் டிஸ்கஷன் சொல்லி சொல்லும் பொழுது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்ப நாங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வாரோம்னு சொன்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள காணப்படுகின்ற
5 விஷயம் இருக்கு. ஒன்னு த்ரெட் ஆஃப் த நியூ என்ட்ரன்ஸ். ஒரு புதிய வணிக உள்நுழைறதுக்கு வந்து ஒரு தடை காணப்படலாம். பாகினி பவர் ஆஃப் பயஸ், அதாவது வந்து கொள்வனவாளர்கள்ட்ட வந்து ஆதிக்கம் எப்படி காணப்படுது. பாகினி பவர் ஆஃப் த சப்ளைஸ், வழங்குனர்கள்ட்ட ஆதிக்கம் எப்படி காணப்படுகிறது. த்ரெட்ஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட் பொருள், அதாவது போட்டி பொருள். நாங்க சொல்லுவோம் போட்டி பொருள், எக்கனாமிக்ல படிச்சிருப்போம் கம்பெட்டிட்டிவ் குட்ஸ், அப்படி சப்ஸ்டியூட் பதிலீட்டு பண்டங்கள், போட்டி பண்டம்னு சொல்லி அவங்கட வந்து என்ன மாதிரியான காணப்படுது. அப்புறம் பாருங்க பாகினி. ஓகே, அப்ப பாருங்க இங்க எக்ஸிஸ்டிங் கம்பெடிஷன், த்ரெட் ஆஃப் த நியூ என்ட்ரன்ஸ் கம்பெடிஷன்ஸ் இருக்கு, எக்ஸிஸ்டிங்கும் இருக்கு. ஸோ 1 2 3 4 3 4 5 விஷயம் இருக்கு. அப்ப ரிவர்லி எமோ வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெடிஷன். இப்ப எக்ஸிஸ்டிங் கம்பெடிஷன் சொன்னா தற்போது வணிக நிறுவனத்தில் காணப்படுறேன்னு சொன்னா எங்களுக்கு பாகினி பவர், நம்பர் ஆஃப் த கம்பெடிட்டர்ஸ். இப்ப நீங்க ஒரு வணிக நிறுவனத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அதுல சொல்லணும் இவ்வளவு நம்பர் ஆஃப் கம்பெடிட்டர்ஸ் இருக்காங்க. டைவர்சிட்டி ஆஃப் த கம்பெனி, ஸோ அந்த அவங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு பறந்து காணப்படுறாங்க. ஒரு எஸ்எல்டி நிறுவனம் ஒரு டெலிகம்யூனிகேஷன் எடுத்துக்கொண்டு அவங்களோட ஷேர்ஸ் எவ்வளவு பங்கு காணப்படுது. இண்டஸ்ட்ரி த கன்சென்ட்ரேஷன், அவங்க இண்டஸ்ட்ரியை வந்து கன்சென்ட்ரேஷன் பண்ணி என்னென்ன விஷயங்கள்ல செய்யறாங்க. இப்ப டெலிகம்யூனிகேஷன் 5G கொண்டு வந்திருக்காங்க, டயலாக். எஸ்எல்டி கொண்டு வராங்களா, சில நேரம் வந்து டயலாக்ல வந்து எல்லாத்துக்கும் எல்லா இடங்கள்லயும் வந்து சிக்னல்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது இண்டஸ்ட்ரி கோர், அவங்களோட வளர்ச்சி பாதை. இப்போ முன்ன ஆரம்பத்தில் ஏர்டெல் இருந்தாங்க, ஏர்டெல் எட்டிசலாட்லாம் இருந்துச்சு, எட்டிசலாட் டீகோ கொண்டு வந்தாங்க, டீகோ எட்டிசலாட்டோட மேஜ் ஆகுனாங்க. இப்போ எட்டிசலாட்லாம் பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏர்டெல் நிறுவனம் வந்துச்சு, இந்தியா நிறுவனம், ஸோ அது காணப்படுறதே இல்லை. ஸோ அதுதான் வந்து இண்டஸ்ட்ரி க்ரோத் எப்படி இருக்கு, குவாலிட்டி அண்ட் டிஃபரன்சியேஷன். இப்போ எஸ்எல்டி மொபிட்டல் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை விட நாங்கள் டயலாக் சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அவங்களோட வந்து ஃபைபர் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, நெட்வொர்க் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கு, அந்த மாதிரி. பிராண்ட் லோயல்டி, எவ்வளவு தூரம் விசுவாசமா நம்பிக்கையா காணப்படுகின்றாங்க, அதுதான் இந்த பிராண்ட் அண்ட் லோயல்டின்னு சொல்லி. ஸோ அதுக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த டிஎஸ்எஸ் டயலாக், இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். ஓகே, இப்போ இந்த ஒரு மொபிட்டல் ஓகே சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல வந்து எவ்வளவு பிராண்ட் வேல்யூ அவங்கள காணப்படுகிறது, நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ், எவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்குது, டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல், அந்த பிராண்ட்ல வந்து எவ்வளவு அந்த டெலிகம்யூனிகேஷன் 13.5% காணப்படுது. ஸோ இதுகள்லாம் தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனத்தின் எக்ஸிஸ்டிங் நிறுவனத்தின் காணப்படுகின்ற ஸ்ட்ரென்த்தா கூட இருக்கலாம். சரியா. ஸோ இந்த பாருங்க ரிவர்லி நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெடிஷன் சொல்லக்கூடாது. அந்த கம்பெடிஷன் தன்மை வந்து என்ன சொல்றது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்ட்ராங் இல்லாம இருக்கலாம், வீக்னஸா கூட இருக்கலாம். அடுத்தது பிராண்ட் லோயல்டி, பேரியர் டு த எக்ஸிட், அதாவது வெளியேற முடியாததுக்கான காரணம் இருக்கலாம். பேரியர், இப்போ நாங்கள் ஒரு நிறுவனம் வந்து உள்நுழைஞ்ச பிறகு அதுக்கான வெளியேறுவதற்கான தடைகள் காணப்படலாம். சுவிச்சிங் காஸ்ட் அப்படின்னு சொன்னா ஆரம்ப காஸ்ட். இப்போ நீங்க ஒரு ப்ரொடக்ஷனை கொண்டு வாரீங்க, நீங்க அந்த நிலைப்பு தன்மை காணப்படுகின்ற கிரயம் எப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து ரிவர்லி எம் வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனி. அப்போ நீங்க தெரிவு செய்யற அந்த கம்பெடிஷன்ல வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இந்த விஷயங்கள்லாம் எப்படி காணப்படுதுன்னு சொல்லி. இப்போ நீங்க டெலிகம்யூனிகேஷன் எடுத்துக்கொண்டா ரிவர்லி எமோங் எக்ஸிஸ்டிங் கம்பெடிஷன்ஸோட வந்து நீங்க பார்க்கணும் எவ்வளவு ஸ்ட்ராங்ல காணப்படுது, எவ்வளவு என்னென்ன பெரியர் இருக்கு எக்ஸிட் ஆகுறதுக்கு, அதாவது வெளியேறதுக்கான என்ன பெரியர் இருக்கு. இப்போ ஒரு நிறுவனம் வெளியேறுதுன்னு சொல்லி சொன்னா அப்ப அது வந்து இப்ப அந்த நிறுவனம் அந்த என்னென்ன பெரியர் இருக்கு. ஸோ பெரியர்னு சொல்லி நீங்க நிறுவனம் வெளியேறதுக்குள்ள நிறுவனத்துக்கு ஒரு பெரியர் இருக்கா, இருக்கலாம். ஸோ அந்த காஸ்ட் இப்போ போட்ட முதல்லாம் அதுக்கு திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ திரும்ப இன்னொரு வணிகத்துக்கு வந்து உள்நுழைய முடியுமா, உள்நுழைய முடியாது. ஸோ அதுதான் பெரியர் டு எக்ஸிஸ்ட்னு சொல்லி சொல்றது. அடுத்தது த்ரெட்ஸ் ஆஃப் த நியூ என்ட்ரன்ஸ்னு சொல்லி சொல்லும் பொழுது பேரியர் டு என்ட்ரி, ஒரு நிறுவனம் உள்நுழைறதுக்கான தடைகள் எவ்வளவு காணப்படுது. இப்போ எங்க தற்காலத்தில் காணப்படுகின்ற இப்போ நாங்கள் இப்போ ஒரு சொல்லுவோமே, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு. இப்போ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு புதிய இன்சூரன்ஸ் கம்பெனி உள்நுழைறதுக்கு எவ்வளவு தடையா காணப்படலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, மனோபலி மார்க்கெட் எடுத்துக்கொள்ளுங்க. ரயில்வேவா இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம், கேஸா இருக்கலாம். ஸோ அதெல்லாமே இன்னொரு புதிய நிறுவனம் உள்நுழைறது வந்து லேசுப்பட்டவே இல்லையா, இல்ல. காரணம் வந்து காஸ்டா இருக்கா, இதான் எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல். அதாவது அந்த நிறுவனம் குறைந்த கிரயத்துல எவ்வளவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு புதிய நிறுவனத்துக்கு வந்து உள்நுழைறது வந்து பாரிய அளவு
கஷ்டமா இருக்கலாம். பிராண்ட் லாயல்டி விசுவாசம். இப்போ ஒரு மக்கள் வந்து அந்த ஒரு பொருளை விசுவாசம் செஞ்ச பிறகு இன்னொரு பொருளுக்கு டக்குன்னு சடனா என்ன செய்ய மாட்டாங்க, மாற மாட்டாங்க. கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் மூலதனம், அந்த நிறுவனம் வந்து காணப்படுகின்ற மூலதனத்தை வந்து மூலதனம் வந்து புதுசா ஒரு வணிக நிறுவனம் வர்ற வந்து என்ன ஈடு கொடுக்க முடியாம இருக்கலாம். கியூமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனம் வந்து ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரியிலே காணப்படுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு நல்ல ஒரு அந்த நிறுவனம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல ஒரு பொசிஷன்ல காணப்படும், அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது வந்து கவர்மெண்ட் பாலிசி, அந்த நிறுவனத்தின் வந்து அரசின் கொள்கைகள். ஒரு புதிய நிறுவனம் சந்தையில உள்நுழைய முடியாது, தடைகள் இருக்கலாம். இது வந்து இந்த தனிச்சிறப்புரிமை பெற்றிருக்கும், பதிப்புரிமை பெற்றிருக்கும். இதெல்லாம் நாங்க அந்த எக்கனாமிக்ல படிச்ச விஷயங்கள் தான் அந்த அந்த என்ன சொல்றது சந்தை அமைப்புகள்ல SS to distribution channel. இப்போ அந்த நிறுவனத்துல வந்து இப்போ எங்களுக்கு வந்து SS இருக்கு, எங்களோட பொருளை வந்து பங்கீடு செய்யறதுக்கான வேற எங்களுக்கான சப்ளைஸ் இருக்காங்களா, பங்கீடு செய்து கொள்ள ஆட்கள் இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸ்விட்சிங் கோஸ்ட்னா ஒரு நிறுவனம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்குள்ள அதுக்கான மூலதனம் வளங்களை பெற்றுக்கொள்றது. ஸோ இதெல்லாமே பேரியர். ஸோ அப்போ நீங்க தெரிவு செய்யற இந்த வணிகத்துல வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. அடுத்தது பார்கெனிங் பவர் ஆஃப் த சப்ளையர்ஸ். இப்போ பார்கெனிங் பவர் ஆஃப் த சப்ளையர்னு சொல்லும் பொழுது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா வழங்குனர்கள் வந்து அதிகளவான வழங்குனர்கள், நம்பர் ஆஃப் அண்ட் சைஸ் சப்ளையர்ஸ், அதிகளவான நம்பர் ஆஃப் என்ன சொல்றது வழங்குனர்கள் காணப்படும் பொழுது, வழங்குனர்களோட எண்ணிக்கை அதிகளவா இருக்கும் பொழுது அந்த நிறுவனம் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏன்னு சொன்னா பார்கெனிங் பவர் கூடிட்டுனா அந்த நிறுவனம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா ஸ்ட்ராங் ஆகிரும். சப்ளையர்ஸ் சொல்ற விலைக்கு வாங்க மாட்டாங்க. நீங்க சரியில்லையா, நான் இன்னொரு சப்ளையர்ட்ட போய்க்கிறேன். உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லையா, நான் இன்னொரு ப்ராடக்ட்டை பார்க்க போறேன். அந்த மாதிரி யூனிக்னஸ் அண்ட் ஈச் சப்ளையர் ப்ராடக்ட். அடுத்தது வந்தீங்கன்னா இந்த யூனிக்னஸ்னு சொல்லலாம், அந்த சப்ளையர் கிட்ட மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னா அப்ப அங்க வந்து யாரு ஸ்ட்ராங்கா இருப்பா, அந்த சப்ளையர் தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுதான் யூனிக்னஸ் ஆஃப் த ஈச் சப்ளையர் ப்ராடக்ட். அடுத்தது ஃபோக்கல் கம்பெனி அண்ட் அபிலிட்டி டு த சப்ஸ்டியூட். அதாவது வந்து இப்போ நாங்கள் சொல்றது என்னது, இப்போ வழங்குனர்கள் சப்ஸ்டியூட், நான் இன்னொருத்தர் இருக்கிற ஏஜென்சி, அதே ஏஜென்சி தான் இந்த பொருட்களையும் வழங்குறான்னு சொல்லி சொன்னா அப்ப எங்களுக்கு 2 ஏஜென்சியும் போக தேவையில்லை. யாரு ஸ்ட்ராங்கா இருக்கா, யார் எங்களுக்கு காஸ்ட்டை குறைவா கொடுக்குறாவோ அவங்ககிட்ட வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா சரி. சரியா. அடுத்தது பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ்னு சொல்லும் பொழுது இது வந்து வாடிக்கையாளர்கள், அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லலாம் என்ன சொல்றது நுகர்வோர், நம்பர் ஆஃப் கஸ்டமர். ஒரு பொருளை வாங்குற அளவுக்கான நுகர்வோட எண்ணிக்கை அதிகமா இருந்தா அந்த நிறுவனம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். சைஸ் ஆஃப் ஈச் கஸ்டமர் ஆர்டர், ஒவ்வொரு நுகர்வோர் வந்து எந்த அளவுக்கான பொருட்களை வந்து வாங்குறாங்க. இப்ப நான் வந்து இப்ப எல்டோ வாங்குற ஒரு கஸ்டமரை விட BMW வாங்குற கஸ்டமர்னு சொல்லும் பொழுது வந்து அவங்களுக்கு வந்து சைஸ் ஆஃப் கஸ்டமர் குறைவா இருக்கலாம். ஆனா அவங்களோட வந்து என்ன சொல்றது அந்த உற்பத்தியின் அளவு, அந்த என்ன சொல்ற வாங்குற அளவு வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் த கம்பெடிட்டர்ஸ், போட்டியாளர்கள் வந்து எப்படி அந்த பொருட்களை வந்து வேறுபடுத்தி காட்டுறாங்க. ஸோ எனக்கு இந்த ஒரே ப்ராடக்டை ஒரே மாதிரியா யூஸ் பண்றதை விட எனக்கு டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணக்குள்ள எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த விஷயங்கள். அடுத்தது பிரைஸ் சென்சிட்டிவ், பொருட்கள் விலைகள். இப்ப நான் மார்க்கெட்ல படிச்சப்போ ஊடுருவல் விலைன்னு இருக்கு, தந்திரோபாய விலைன்னு சொல்லி இருக்குது, கிரைய விலைன்னு சொல்லி இருக்கு. அந்த பிரைஸ் சென்சிட்டிவ். பையர் அபிலிட்டி டு த சப்ஸ்டியூட், அதாவது வந்து இப்ப போட்டியாளர் இப்போ நுகர்வோருக்கு வந்து ஒரே கடை ஒரே வணிகம் தான் இருக்குன்னு சொன்னா அவருக்கு வேற சாய்ஸஸ் இல்லை. இதே பல்வேறுபட்ட வணிகங்கள் இருக்குன்னா நீங்க ஒழுங்கா பொருள் எங்களுக்கு சரியான சேவை வழங்காட்டி, சரியான பொருள் தரம் இல்லாட்டி நாங்க இன்னொரு வணிக நிறுவனத்தை நோக்கி போவோம்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது பையர் இன்ஃபர்மேஷன் அபிலிட்டி, ஒரு பொருள் இப்ப நாங்க வந்து பாருங்க என்ன சொல்றது மனோபலி மார்க்கெட்ல எங்களுக்கு தேவையான தகவல் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமா, பெற்றுக்கொள்றது கஷ்டம். ஆனா இதே வந்து மனோபலி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் இதுக்கும் ஸ்விட்சிங் காஸ்ட்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா த்ரெட்ஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட் ப்ராடக்ட், போட்டி பொருட்கள், நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் அவைலபிள். இப்போ நாங்க பெவரேஜ் எடுத்துக்கொண்டா கோகோ கோலா இருக்கு, பெப்சி இருக்கு, EGB இருக்கு, ஐஸ்கிரீம் எக்ஸெட்ராவெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பையர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சப்ஸ்டியூட்,
அதிக அளவு வந்து பயர் எந்த விஷயத்துக்கு இப்ப கூடுதலா வந்து யார் எந்த பால்மா ரொம்ப விரும்பி கொடுப்பான்னு கேட்டா ஆங்கர் தான் கூட. ரத்தி வந்து அதுக்கு அடுத்ததா இருக்கும். அதுக்கு அடுத்து இதான் மெலிபன் மற்றது எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் பயர் ப்ரொஃபஷன்டி ஆஃப் த சப்ஸ்டியூட் ரிலேட்டிவ் த பிரைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட். அதாவது வந்து அந்த போட்டி பொருட்கள் காணப்படுகின்ற விலைகள் எந்தெந்த ரேஞ்ச்குள்ள இருக்குது. ஸோ இந்த பொருளோட விலையை விட கூடுதலாக எந்த பொருள் காணப்படுச்சுன்னா நான் இந்த பொருளை வந்து வாங்க மாட்டேன், விலை கூட. சம்டைம்ஸ் வந்து குவாலிட்டியையும் பார்ப்போம். பெர்ஃபெக்ட் லெவல் ஆஃப் த ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் எப்படி அந்த ப்ராடக்ட்களை வந்து வேறுபடுத்தி காட்டுறாங்க. ஓகே, நீங்க மில்க் அந்த எங்கர் வந்து இந்த 1 கிலோ இந்த பிரைஸ்னு சொல்றீங்க, இந்த 1 கிலோல வந்து நான் என்ன நன்மை இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்விட்சிங் காஸ்ட் இருக்கு. ஸோ இதே விஷயங்கள் தான், இதுதான் இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட் அனலைசிஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஸோ சரியா? ஸோ உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்லேயே வந்து நான் ஒரு இண்டஸ்ட்ரி அனலைஸ் தந்திருக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை எடுத்து சரியா? ஸோ நீங்க அப்படி எடுக்கக்குள்ள வந்து நீங்க காட்டலாம். இப்போ பிரைஸை பத்தி காட்டக்குள்ள இந்த மாதிரி இமேஜஸ் போட்டு காட்டலாம். இப்போ நீ இண்டஸ்ட்ரி அனலைஸ் தானே, அப்போ இண்டஸ்ட்ரி அனலைஸ் சொல்லக்குள்ள அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி இந்த கம்பெனி லோகோஸையும் போட்டு காட்டுங்க, அட்ராக்டிவா இருக்கும். பாகினி பவர்ஸ் காட்டக்குள்ள இதே மெத்தட்ல காட்டணும்னு இல்லை. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரியான டைப் ஆஃப் பாகினி பவர்ஸ், அதாவது வந்து என்ன சொல்றது, பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் இந்த மாதிரியான டைப்லையும் வந்து கூட காட்டலாம். ஆனா அட்ராக்டிவா இருக்கணும். சரியா? ஸோ இதுக்கு வந்து 2 இண்டஸ்ட்ரி எடுங்க. ஸோ இது இன்சூரன்ஸ், பேங்கிங் இண்டஸ்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு நல்ல ஃபேமிலியரான இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் பிரச்சனையே இல்ல. ஓகே. ஸோ இவ்வளவு தான் அசைன்மெண்ட்ல வந்து செய்யக்கூடிய விஷயம். மைண்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முடியுமான மட்டும் எக்ஸாம்பிள போடுறீங்க. அடுத்தது அட்ராக்டிவா செய்றீங்க. ஓகே. ஓகே. தேங்க் யூ. நான் இந்த ரெக்கார்டிங் அப்லோட் பண்றேன்.